குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃபார்மகாலஜியில் கீமோதெரபியூட்டிக் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா? அதில் இன்ட்ரொடக்ஷன், பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கீமோதெரபிக் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் நியோபிளாஸ்டிக் டிசீஸ், கிளாசிஃபிகேஷன், டோஸ், இண்டிகேஷன் அண்ட் கான்ட்ராஇண்டிகேஷன் ஆஃப் ட்ரக் பிலாங்கிங் டு தி ஃபாலோவிங் கிளாஸஸ். அதில் என்னென்ன கிளாஸஸ் இன்றைக்கி பார்க்குறோம்னா பென்சிலின், செஃபலோஸ்போரின், அமினோகிளைகோசைட், ஃப்ளூரோகுயினோலோன், மேக்ரோலைடு டெட்ராசைக்ளின் அண்ட் சல்ஃபோனமைட். இது வரைக்கும் உள்ளதை ஒரு பார்ட்டாக பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த ஆன்டி டியூபர்குலர், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி அமீபிக், ஆன்டால்மெட்டிக், ஆன்டி மலேரியல் அது வரைக்கும் தனியாக பார்த்துட்டு ஆன்டி நியோபிளாஸ்டிக் ஏஜென்ட்ஸ் அண்ட் பயாலஜிக்கல்ஸ் வந்துட்டு தனியாக ஒரு கிளாஸை பார்க்கலாம். இப்போ இது இந்த செக்ஷன் வந்துட்டு நம்ம 3 கிளாஸஸாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இதை முடித்த உடனே நமக்கு டெஸ்ட்டு டெலிகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை நீங்கள் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோட்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸை நல்லா பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கு பிறகு நம்ம ஸ்லைட்ஸில் போனோம்னா நமக்கு பிக்சர்ஸோடு நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதையும் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாக கிளாரிட்டியாக ஒரு ஐடியா கிடச்சிரும். கிளாஸ் நம்ம பார்க்குறது வந்து மெயினாக பேசிக்காக வந்துட்டு ஒரு கான்செப்ட்ஸை புரிஞ்சிக்கிறதுக்காக தான். அதில் வந்துட்டு நம்ம நிறைய டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அந்த டேட்டா வந்து மெமரி பண்ணணும்னா நம்ம படித்தா தான் மெமரி ஆகும். ஒரு டைம் கிளாஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த டேட்டாவை நம்ம காதில் கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் மெமரி ஆகிடும். அண்ட் தென் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது, டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு ஒரு மெமரியில் வந்துட்டு உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். சரிங்களா? அதனால் கிளாஸை வாட்ச் பண்ணுறது வந்து டைம் வேஸ்ட் நினைக்க வேண்டாம். கிளாஸை வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் வந்து இந்த சாப்டர்னால் என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இதில் வந்துட்டு டெஃபினிஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் டெஃபினிஷன்ஸு. கீமோதெரபியூட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, த ஏஜெண்ட் designed to inhibit or kill the invading organism and cancer cells but no or minimal pharmacodynamic effect in the host cells. ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகிட்டாரு ஒரு பர்சன். ஓகேங்களா? அந்த பர்சனோட ஹோஸ்ட் செல், அவரோட பாடியில் இருக்கக்கூடிய நார்மல் செல்ஸுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும். பட் வந்து என்னதுங்க, பாக்டீரியா இல்லைனா வைரஸ் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து எராடிகேட் பண்ணணும். அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கில் பண்ணணும். பட் ஹோஸ்ட்டுங்கிறது வந்து யாருன்னா, யார் இன்ஃபெக்ட் ஆகிருக்காரோ அந்த பர்சனோட பாடி செல்ஸ் தான் ஹோஸ்ட்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா? இந்த டெஃபினேஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் தான் கீமோதெரபியூட்டிக் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது கீமோதெரப்பி அப்படின்னா என்ன? த யூஸ் ஆஃப் கீமோதெரபியூட்டிக் ஏஜென்ட்ஸ் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஓகேங்களா? இல்லைனா கேன்சர் இல்லைனா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் ஒரு கீமோதெரபியூட்டிக் ஏஜெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு கீமோதெரப்பி அப்படிங்கிற ப்ராசஸ். அதுக்கடுத்து பாருங்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்னதுங்க? சப்ஸ்டான்சஸ் ப்ரொடியூஸ்டு பை தி மைக்ரோ ஆர்கனிசம் which selectively suppress the growth or kill other microorganism at very low concentration. ஓகேங்களா? இது வந்து சப்ரஸ் பண்ணும் ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்தோட குரோத்தை, அப்படி இல்லைன்னா அதை கில் பண்ணும். ரெண்டில் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்கிறோம். இது வந்துட்டு லோ கான்சன்ட்ரேஷன்லேயே அந்த எஃபெக்டை வந்து அது கிரியேட் பண்ணும். அப்படி இருந்தால் அது ஒரு பெட்டரான ஆன்டிபயோட்டிக் நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்னா a synthetic or natural substances that is used to treat the various infection, example bacterial, fungus, virus. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இது பண்ணக்கூடியது தான் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். இதில் வர்ற டெஃபினிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ சிமிலராக இருக்கக்கூடிய சில வேர்டிங் வந்து ஒரு டெஃபினேஷன்ஸில் வந்திருக்கும். அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு கிளான்ஸ் படிக்கிறதுல தப்பு இல்லை. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே பேசிக்காக டிப்ளமோ ஃபார்மசி படித்தவங்களுக்கு, பிஃபார்ம் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த டெஃபினேஷன்ஸ் தெரியும். இருந்தாலும் நம்ம அந்த புக்கில் இருக்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ தட் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு லிசன் பண்ணுறலாம். நீங்கள் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு லிசன் பண்ணாலே நமக்கு மைண்டுக்குள்ளே சில இன்ஃபர்மேஷன்ஸ் போகும். அதனால தான் இந்த ரீட் அவுட் பண்ணுறது. இது ரொம்ப ஷார்ட்டான ஒரு நோட்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிடுறேன், பார்த்துருங்க. எகெயின் நம்ம ஸ்லைட்ஸ்குள்ளே போகலாம். நியோபிளாசம் டைப் ஆஃப் அப்நார்மல் எக்ஸசிவ் க்ரோத் ஆஃப் டிஷ்யூ. நியோபிளாசம் மே பி பினிங், அப்படி இல்லைன்னா ப்ரீ மாலிக்னன்ட் இல்லைனா மாலிக்னன்ட் கேன்சர். 3 டைப் ஆஃப் நியோபிளாசம் இருக்குங்க. நியோபிளாசம் அப்படின்னா என்னென்னா,
ஃபஸ்ட்டு வந்து பெனிங்பாங்க. பெனிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செல் க்ரோத் இருக்கும், ஆனால் அது வந்து கேன்சர் செல்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அது ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும், கேன்சர் செல்ஸு கிடையாது. இது வந்து ப்ரீ மேலிக்னன்ட், கேன்சர் வரதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டேஜ். இது வந்து மேலிக்னன்ட் கேன்சர். இப்போ 3 டைப் ஆஃப் ஸ்டேஜ் இருக்குது. இதை வந்து நியோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்நார்மல் எக்ஸசிவ் க்ரோத் ஆஃப் டிஷ்யூஸ். ஓகேங்களா, இதுதான் டிஷ்யூஸோட அப்நார்மல் க்ரோத்தை தான் நியோபிளாசம்னு சொல்கிறோம். பாருங்கள், செலக்டிவ்லி டாக்ஸிக். இதை பாருங்கள், மீன்ஸ் த கீமோதெரபிட்டிக் ஏஜென்ட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு இன்வேடிங் ஆர்கானிசம் ஆர் நியோபிளாஸ்டிக் செல்ஸ் வித்தவுட் பீயிங் ஹார்ம்ஃபுல் டு தி ஹோஸ்ட் ஆர் ஹெல்த்தி செல். ஓகேங்களா, அதே தான் முன்னாடி. செலக்டிவ் டாக்ஸிட்டினா என்னென்னா, ஒரு செலக்டிவாக ஒரு செல் இருக்குது, என்னென்னா பாக்டீரியல் செல்லு, இல்லைனா வைரஸ் செல்லு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுக்கு மட்டும் இது வந்துட்டு என்ன பண்ணுதுங்க, ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசனு அதை கில் பண்ணுது, இல்லைனா அதை வந்து குரோத்தை வந்து கம்மி பண்ணுது. சேம் டைம் வந்து ஹோஸ்ட் செல்லுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணக்கூடியதில்லை. ஹோஸ்ட்னா யார் இன்ஃபெக்ட் ஆகிருக்காரோ அந்த பர்சனோட பாடியில் இருக்கக்கூடிய ரெகுலர் செல்ஸை வந்து இது எதுவுமே பண்ணாது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து செலக்டிவ் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த மைக்ரோ ஆர்கனைஸுக்கு மட்டும் டாக்ஸிட்டி கொடுக்குது, பட் ஆனால் பாடி செல்ஸுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல. அதுதான் செலக்டிவ் டாக்ஸிட்டி. அடுத்து பாருங்கள், பாக்டீரிசைடல் ஏஜென்ட். பாக்டீரிசைடல் ஏஜென்ட்னா திஸ் ஏஜென்ட்ஸ் கில்ஸ் த பாக்டீரியா. அது நமக்கு தெரியும் இல்லைங்களா. பாக்டீரிசைடல்னா கில்லிங், பாக்டீரியோஸ்டாட்டிக்னா ப்ரிவெண்ட் இது க்ரோத் ஆஃப் தி பாக்டீரியா. இதுதான் இதில் பாருங்கள், பாக்டீரிசைடலில் வந்துட்டு என்னென்ன மெடிசன்ஸ் வரும், சல்ஃபோனமைடு இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வரும். இப்போ பாக்டீரியா கில் பண்ணக்கூடியதில் என்னென்ன கேட்டகரி வரும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த கிளாஸிஃபிகேஷன் படிக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வச்சுக்கணும். அதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அடுத்தது பாருங்கள், பயோஃபிலிம். பயோஃபிலிம்னா எ குரூப் ஆஃப் மைக்ரோபியல் செல்ஸ் விச் இஸ் எம்பெடட் இன் எ திக் ஆர் ஸ்லிம்மி பேரியர் ஆஃப் சுகர் அண்ட் ப்ரோட்டீன். ஓகேங்களா, அதில் கார்போஹைட்ரேட்டால் இல்லைன்னா ப்ரோட்டீனால் என்ன ஆகுங்கன்னா ஒரு கவர் ஆகிருக்கும். என்னென்ன குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும், அது என்னென்ன செல்ஸுங்க, அது வந்து பாக்டீரியா செல்ஸாக இருக்கலாம், இல்லைனா எனி மைக்ரோப்ஸ், அதை வந்துட்டு அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கிறது தான் பேர் பயோஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லேயும் அவைலபிளாக இருக்குது சில மைக்ரோ ஆர்கானிசம் இன் தி பாடி. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பி. இது நம்ம என்னென்ன மாதிரி பிரின்சிபிள்ஸ் வச்சு ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பி பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரொஃபைலாக்டிக் தெரப்பி இருக்குது. அது என்னதுங்க, இஸ் த ப்ரிவென்டிங் தெரப்பி. ப்ரொஃபைலாக்டிங்னாலே ப்ரிவென்டிங் தெரப்பி, அவ்வளோதான். அதுதான் சிம்பிளாக ஒரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லணும்னா இட் இஸ் எ ப்ரிவென்டிங் தெரப்பி. அடுத்தது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கிவன் பிஃபோர் தி சர்ஜரி ஆர் டென்டல் ப்ரொசீஜர் டு ப்ரிவென்ட் தி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். பிஃபோர் எனி ப்ரொசீஜர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கொடுத்து நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் அது. ப்ரீஎம்டிவ் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி சொல்கிறாங்க. அது என்னென்னா, இஸ் யூஸ்டு டு ஹை ரிஸ்க் பேஷண்ட் ஹூ ஆர் ஆல்ரெடி ஹேஸ் த கன்ஃபார்ம்டு இன்ஃபெக்ஷன் பட் இஸ் ஏசிம்டமேட்டிக். ஒருத்தருக்கு வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதை வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆனால் அவருக்கு வந்து சிம்டம்ஸ் வரல. அந்த மாதிரி இருக்குது தான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீஎம்டிவ் தெரப்பி இஸ் ஸ்டார்டட் பிஃபோர் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எனி சிம்டம்ஸ். ஓகேங்களா, ப்ரீ சிம்டமேட்டிக்காக நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் பை தி கன்ஃபர்மேஷன் வித் தி டெஸ்ட், லேபரட்டரி டெஸ்ட் அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம், ப்ரீஎம்டிவ் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், எம்பிரிக்கல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. இது வந்து இட் இஸ் கிவன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சிம்டம்ஸை வச்சு நம்ம கொடுக்குறோம். அது வந்து எம்பிரிக்கல் தெரப்பின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கிவன் டு த பர்சன் பிஃபோர் த ஸ்பெசிஃபிக் பாக்டீரியம் ஆர் ஃபங்கஸ் காசிங் இன்ஃபெக்ஷன் இஸ் நோன். இப்போது அவருக்கு வந்துட்டு ஒரு பாக்டீரியா ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, பர்டிகுலர் சிம்டம் இருக்குது, அதை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் இவருக்கு இந்த மாதிரி பாக்டீரியாவால் தான் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன். நம்ம ஒரு அசம்ஷனில் ஒரு பை எக்ஸ்பீரியன்ஸில் டாக்டர் ஒரு இதுக்கு வருவார், டெசிஷனுக்கு வருவார், வந்துட்டு என்ன பண்ணுவாருங்க, ஹி வில் கிவ் த மெடிசன்ஸ். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எம்பிரிக்கல் தெரப்பிம்பாங்க. இப்போ நம்ம டெஃபினிஷன்லாம் தேவையில்லை, நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நார்மலாக நினச்சோம் இல்லைங்களா. ஆக்சுவலாக பாருங்கள், இந்த மாதிரி நியூ டெஃபினிஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்துட்டு டெஃபினிட்டிவ் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினிட்டிவ் தெரப்பிங்கிறது வந்து ரெஃபர்ஸ் டு தி ஆன்டிபயோட்டிக் தெரப்பி கிவன் சப்சிக்வெண்ட் டு தி ரெசிப்ட் ஆஃப் பிளட் கல்ச்சர் அண்ட் ஆன்டிபயோட்டிக் சக்சப்டபிலிட்டி டெஸ்ட் ரிசல்ட். இப்போ வந்து ஒரு பிளட் கல்ச்சர் டெஸ்ட் கொடுத்துட்டு கல்ச்சர் டெஸ்ட்னால் நமக்கு நார்மலாக தெரியும் இல்லைங்களா. பிளட் சாம்பிள்ஸில் வந்து கல்ச்சர் பண்ணி பாக்டீரியா க்ரோத் இருக்கா, இல்லை என்ன ஃபங்கஸ் க்ரோத் இருக்கா, வைரஸ் க்ரோத் இருக்கா, என்ன இருக்குங்கிறத அவங்க வந்து பார்ப்பாங்க. ஒரு சர்டன் பீரியட் 2 to 3 days அந்த மாதிரி கழிச்சு பார்ப்பாங்க.
அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ரெயின் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, டெஃபினேட்டிவ் தெரப்பிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து சப்ரசிவ் தெரப்பி. தி சோர்ஸ் டெக்ஸ்ட் லிஸ்ட் திஸ் டைப் ஆஃப் தெரப்பி பட் டஸ் நாட் ப்ரொவைட் ஏ டெஃபினிஷன். ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா, த சோர்ஸ் டெக்ஸ்ட் லிஸ்ட் திஸ் டைப் ஆஃப் தெரப்பி பட் டஸ் நாட் ப்ரொவைட் ஏ டெஃபினிஷன். Suppressive therapy. The source test lists the therapy type of therapy but does not provide a definition. இது நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு அசம்ஷனில் அது இது பண்ண வேண்டாம். நான் அந்த சப்ரசிவ் தெரப்பி வந்து கிளாஸோட எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அது கொஞ்சம் அவ்வளோ கிளியராக இல்லை, கன்ஃபியூசிங்காக இருக்குது. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்து பார்க்கலாம் மெக்கானிசம் ஆக்ஷன். மெக்கானிசம் ஆக்ஷன் எப்படி நமக்கு யூஸ்வலாக நடக்கும்? ஒரு பாக்டீரியா வந்துட்டு நம்ம டீல் பண்ணுறோம், இல்லை வைரஸ், ஃபங்கஸ், ஏதாவது ஒரு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னா என்ன மாதிரி மெக்கானிசத்தில் நம்ம அதை இன்ஹிபிட் பண்ணுவோம் இல்லைனா கில் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஹிபிட் தி செல் வால் சிந்தசிஸ். ஓகேங்களா. ஒரு செல்லோட வால் இருக்குது இல்லைங்களா, பாக்டீரியல் செல்லோட வால் இருக்குது, அது சிந்தசிஸ் ஆகும் இல்லைங்களா, அது வந்து தன்னைத்தானே சரி பண்ணி அது உருவாக்கமாகுது. அப்போ அதை என்ன பண்ணுறோம், நம்ம அதை வந்து இன்ஹிபிட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்டாப் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், காஸ் லீக்கேஜ் ஃப்ரம் தி செல் மெம்பரேன். செல்லோட மெம்பரின் இருக்குது இல்லைங்களா, அதோட செல் வாலுக்கு உள்ளார மெம்பரின் இருக்குது. அந்த மெம்பரின்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை வந்து லீக்கேஜ் வெளியில் வந்து அதோட அதாவது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் லீக் ஆகி வெளியில் வந்துட்டு செல் டேமேஜ் ஆகக்கூடிய கண்டிஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். வந்து பாலியின் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மெக்கானிசமில் ஒர்க் பண்ணும். இன்ஹிபிட் தி செல் வால் சிந்தசிஸ் அது வந்து எதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செஃப்லோஸ்போரின், அப்புறம் வந்து நமக்கு பென்சிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்டகரியில் ஃபங்க்ஷன் பண்ணும். இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி நோட்ஸில் வரும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் அதை சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன மாதிரி ஃபங்க்ஷன் எது பண்ணுது, எந்த பாக்டீரியா, அதாவது செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் எது, செல் வாலில் வந்துட்டு லீக்கேஜ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் வந்து எது, அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் கேட்டகரி வைஸ். அதெல்லாம் கொஷின் ஏரியா. இன்ஹிபிட் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பாருங்கள், இது வந்து அமினோகிளைக்கோசைட்ஸ் வந்து இந்த வேலையை பண்ணும். ஓகேங்களா. அமினோகிளைக்கோசைட்ஸு என்ன பண்ணணும்னா இன்ஹிபிஷன் தி ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இப்போ ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லேயே மூணு ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீசிங் இனிஷியேஷன், அப்புறம் இன்ஹிபிட் டிரான்ஸ்லோகேஷன், காஸ் ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்குது. 3 ஸ்டேஜஸ் இருக்குது இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸில். அப்போ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே அதை வந்து பிளாக் பண்ணக்கூடியது தான் அமினோகிளைக்கோசைடு. ஃப்ரீசிங் இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுது, அது வந்து அமினோகிளைக்கோசைடு. அடுத்தது பாருங்கள், இன்ஹிபிஷிங் டிரான்ஸ்லோகேஷன். அது வந்து பார்த்தோம்னா நமக்கு குளோரம்ஃபெனிகால், அப்புறம் வந்து கிளிண்டாமைசின், எரித்ரோமைசின், பியூரோமைசின். குளோரம்ஃபெனிகால், கிளிண்டாமைசின், எரித்ரோமைசின், பியூரோமைசின் இதெல்லாம் என்ன பண்ணுதுங்க, இன்ஹிபிட்டிங் டிரான்ஸ்லோகேஷன். அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது இல்லைங்களா பாக்டீரியல் பாடிக்குள்ளார, அந்த செல் பாடிக்குள்ளார, அதில் வரக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்லோகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். அந்த டிரான்ஸ்லோகேஷனை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் தான் குளோரம்ஃபெனிகால், கிளிண்டாமைசின், எரித்ரோமைசின், பியூரோமைசின். அடுத்தது பாருங்கள், காஸ் ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன். ப்ராசஸ் ஃபுல்லாக முடியறதுக்குள்ளேயே அந்த ப்ராசஸை டெர்மினேட் பண்ணுது. அந்த மாதிரி மெடிசன் பார்த்தோம்னா பியூரோமைசின். அப்போ பியூரோமைசின் 2 இடத்துல வந்து ஒர்க் பண்ணுது. ஒன்று வந்து டிரான்ஸ்லோகேஷன் இன்ஹிபிட் பண்ணுது, ஃபைனல் ஸ்டேஜாக இருக்கக்கூடிய இதில் வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடியது ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன், அந்த இடத்துலையும் ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ இதுதான் மெக்கானிசம் ஆக்ஷன். அதில் வந்துட்டு இன்ஹிபிட்டிங் செல்வால் ஒன் டைப் ஆஃப் ஆக்ஷன். ரெண்டாவது வந்து செல்வாலோட லீக்கேஜ் வந்து நம்ம மெம்பரினில் க்ரியேட் பண்ணக்கூடியது, அது ஒரு ஆக்ஷன். தேர்டு வந்து நமக்கு 3 ஸ்டேஜஸில் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து அமினோகிளைக்கோசைடு ஃப்ரீஸ் இனிஷியேஷன், ரெண்டாவது வந்து டிரான்ஸ்லோகேஷனை பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது, குளோரம்ஃபெனிகால், கிளிண்டாமைசின், எரித்ரோமைசின், பியூரோமைசின். அப்புறம் வந்து கடைசியில் ப்ரீமெச்சூர் டெர்மினேஷனும் நமக்கு பியூரோமைசின். அடுத்தது பாருங்கள், காசிங் மிஸ்லீடிங் ஆஃப் mRNA கோட் அண்ட் அஃபெக்ட் தி பெர்மியபிலிட்டி. ஓகேங்களா. இதில் வந்துட்டு mRNA ஃபார்மேஷனில் வந்து அந்த கோடை வந்து மிஸ்லீடிங் பண்ணக்கூடிய ட்ரக்ஸும் இருக்குது. அது ஒன் ஆஃப் த மெக்கானிசம் தான். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இன்டர்ஃபரன்ஸ் வித் நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ். இப்போது இதில் இன்ஹிபிட் டிஎன்ஏ கைரேஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்லுவாங்க. அப்புறம் இன்ஹிபிட் டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். இந்த 2 கேட்டகரி ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. எதுலன்னா நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ், அதாவது செல்லோட நியூக்ளிக் ஆசிட் இருக்குது இல்லைங்களா, அது சிந்தசிஸ் ஆகுது இந்த பாக்டீரியல் செல்லோட நியூக்ளிக் ஆசிட், அதை வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். அது வந்து ஃப்ளூரோகுயினோலோன் வந்து என்ன பண்ணுன்னா டிஎன்ஏ கைரேஸ் இன்ஹிபிஷன் வந்து பண்ணும். டிஎன்ஏ கைரேஸ் இன்ஹிபிஷன் அதில் வந்து ஃப்ளூரோகுயினோலோன்
அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு நாலிடிக் ஆசிட், இது நாலிடிக்சிக் ஆசிட், இது ரெண்டுமே வந்து நமக்கு என்னதுங்க இன்ஹிபிட்டிங் தி டிஎன்ஏ கைரேஸ். பாருங்கள், டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ், இதை வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடியது ரிஃபாம்பிசின். இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ரிஃபாம்பிசின் வந்து நமக்கு ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. டியூபர்குலோசிஸ் மெடிசன்லேயும் வந்து இது பண்ணுவாங்க இதை. ஸோ இன்ஹிபிட்டிங் தி டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ரிஃபாம்பிசின். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மெக்கானிசம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பாக்டீரியா வந்து ஒரு மெடிசன் கொடுக்குறோம்னா அந்த மெடிசனில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அந்த மெடிசனால் அஃபெக்ட் ஆகி அது வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். செகண்ட் என்ன ஆகும்னா, அந்த பாக்டீரியாவே வந்து லேர்ன் பண்ணிக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க இல்லை மெடிசன்ஸ் நமக்கு வந்து நம்மளை கில் பண்ணுது, நம்ம எப்படி நம்மளே மாற்றிக்கலாம், நம்ம எப்படி வந்து இதுலேருந்து தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அது வந்து தன்னைத்தானே மாற்றி அமைச்சிக்கும். அப்போது அந்த மாதிரி அமைக்கக்கூடிய அமைப்பை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. இது பல வகையில் வந்துட்டு இது வந்து இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் பாருங்கள், டிக்ரீஸ்டு ஆன்டிபயோட்டிக் பெனிட்ரேஷன். இப்போ பாக்டீரியா செல் வால்குள்ளே பெனிட்ரேட் ஆகி நம்ம உள்ளே போகணும் இல்லைங்களா, நம்ம கொடுக்குற மருந்து வந்து உள்ளே போகணும், மெடிசன்ஸ் போனால் தான் என்ன ஆகுங்க, அது அந்த பாக்டீரியா வந்து செல் வால் இன்ஹிபிஷன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மெக்கானிசம் பார்த்தோம்னா அந்த வேலையெல்லாம் அது பண்ண முடியும். அப்போ அது பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா உள்ளேயே வந்து இந்த உள்ளே பெனிட்ரேஷன் ஆகிட்டு உள்ளே போகாமல் ஆக்கக்கூடிய வேலையை இந்த செல்லோட என்ன சொல்கிறதுனா அந்த லேயர்ஸ் வந்து அவுட்டர் லேயர் வந்து பண்ணும். ஸ்பெசிஃபிக்காக எந்த மெடிசனுக்கு அதை பண்ணுதுன்னா வான்கோமைசினுக்கு பண்ணுது. ஓகேங்களா. வான்கோமைசின் இஸ் நாட் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் தி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா டியூ டு தி லேக் ஆஃப் பெனிட்ரேஷன் த்ரூ தி போரின். அப்போது அந்த 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 செல்வாலுக்குள்ளேயே பெனிட்ரேட் ஆகிட்டு போக முடியல வான்கோமைசினால். எதில் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்குள்ளே போக முடியல. அதனால் என்ன ஆகுதுங்க, அதை வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு எகெயின்ஸ்ட் வந்து எஃபெக்டிவாக வான்கோமைசினால் இருக்க முடியல. கிராம் பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுது பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பெனிட்ரேஷன். ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது ஆக்டிவ் எஃப்ளக்ஸ் பம்ப். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அந்த செல்வாலுக்குள்ளே போகிற மெடிசன்ஸை வந்து வெளியில் தள்ளி விட்டுரும். ஓகேங்களா. பம்ப் மாதிரி ஒரு புஷ் பண்ணி வெளியில் தள்ளி விட்டுரும் அந்த பாக்டீரியல் செல்லு. அது என்ன மெடிசனுக்கு பண்ணுது அப்படின்னு பார்த்தா டெட்ராசைக்ளின் அண்டு சம் மேக்ரோலைட்ஸ். ஓகேங்களா. மேக்ரோலைட்ஸ் ட்ரக்ஸுக்கும் சைக்ளின் ட்ரக்ஸுக்கும் என்ன பண்ணுதுங்க, எஃப்ளக்ஸ் பம்ப் கேன் பி ஸ்பெசிஃபிக் டு தி ஆன்டிபயோட்டிக்ஸ். சம் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் அப்படி பண்ணுது. அந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக் என்னதுங்க, டெட்ராசைக்ளின் அண்ட் மேக்ரோலைட்ஸ். ஞாபகத்தில் வச்சுக்கணும். They extrude the specific antibiotic out of the cell as fast it's enter the cell. உள்ளே போன உடனே அதை வெளியில் தள்ளி விடுது. This is a key resistant mechanism for drugs like a tetracycline and macrolides. Again அந்த இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா. அந்த ட்ரக்ஸ் மட்டும் அப்படி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஆக்டிவேஷன் பை தி பாக்டீரியல் என்சைம். இப்போ பென்சிலின் ஆன்டிபயோட்டிக் அப்புறம் செப்ளோஸ்போரின் ஆன்டிபயோட்டிக் நமக்கு தெரியும். அது பீட்டா லாக்டமேஸ் என்சைம்ஸால் என்ன ஆகுதுங்க, அஃபெக்ட் ஆகுது. அப்போது அந்த ரெண்டு ட்ரக்கும் இன்ஆக்டிவேஷன் எப்படி ஆகுதுன்னா பீட்டா லாக்டமேஸ் என்சைமால் அஃபெக்ட் ஆகுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிளேவோலனிக் ஆசிட் அப்படிங்கிறத ஒரு இது கூட சேர்த்து கொடுப்போம். பென்சிலின் ப்ளஸ் கிளேவோலனிக் ஆசிட் இல்லைனா செப்ளோஸ்போரின் ப்ளஸ் கிளேவோலனிக் ஆசிட். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த பீட்டா லாக்டமால் வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறதுனா ட்ரக்கோட பொட்டன்சி கம்மியாகிறது, ட்ரக் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறது கம்மியாகும். அப்போ இது ஒன் ஆஃப் தி மெக்கானிசம். அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியல் என்சைம்ஸ் லைக் பீட்டா லாக்டமேஸ் ஹைட்ரோலைஸ் நியர்லி ஆல் பீட்டா லாக்டம். எக்ஸாம்பிள் பெனிசிலின், செப்ளோஸ்போரின், மோனோபாக்டம் அண்டு கார்பாஃபீனிம்ஸ். ஓகேங்களா. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுதுங்க, இது வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுது. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாக்டீரியா வரை ரெசிஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணிடுது, அது தன்னைத்தானே எப்படி வந்து பாதுகாத்துக்குது, ட்ரக்ஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாமல் அதை வந்து என்ன சொல்லுதுன்னா சர்வைவ் ஆகுது அப்படிங்கிற மெக்கானிசம், என்னென்ன மெக்கானிசம் தான் பார்த்துட்ருவோம். அடுத்து பாருங்கள், சேஞ்சஸ் இன் தி டார்கெட் சைட். இப்போ பாருங்கள், சேஞ்சஸ் இன் தி 50s சப்யூனிட் ஆர் 30s சப்யூனிட் ஆஃப் ரிபோசோம் லீட்ஸ் டு தி ரெசிஸ்டன்ட் டு தி drug that bind to them affect the protein synthesis. Changes in the 50s subunit. இப்போது சம் ட்ரக்ஸ் வந்து 50s சப்யூனிட்டில் போய் ஒர்க் ஆகும், சம் ட்ரக் வந்து 30s சப்யூனிட்டில் போய் ஒர்க் ஆகும். அது நமக்கே தெரியும். அப்போ வந்து இந்த சப்யூனிட்டில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். சம் சேஞ்சஸ் வந்து தன்னைத்தானே இந்த பாக்டீரியா பண்ணிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரக்ஸ் போய் டைரெக்டாக அந்த கரெக்டான பிளேஸில் போயிட்டு பைண்ட் ஆகி இன்ஃபெக்ஷன், அதாவது இன்ஹிபிட் பண்ண முடியல. அதால் என்னத்தை இன்ஹிபிட் பண்ண முடியலன்னா
அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய எந்த எந்த ட்ரக்ஸுக்கு அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ரோலைடு, இப்போ எரித்ரோமைசின் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அசித்ரோமைசின் அந்த மாதிரி மேக்ரோலைட்ஸ், அப்புறம் டெட்ராசைக்ளின், அப்புறம் குளோரம்பெனிகால். இந்த 3 கேட்டகரி ஆஃப் மெடிசனுக்கு the changes in the 50S subunit and 30S subunit of the ribosome leads to the resistant to drug that bind to them and affect the protein synthesis. ஓகேங்களா, அந்த ட்ரக்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம் நம்ம. மேக்ரோலைட், டெட்ராசைக்ளின், குளோரம்பெனிகால். அடுத்து பயோஃபிலிம். அப்புறம் a thick slimy barrier of the biofilm protect the embedded microbial cells from the antibiotic penetration and the host immune response. நம்ம பாடியிலேருந்து வரக்கூடிய இம்யூன் ரெஸ்பான்ஸ், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ரெண்டில் எதுவுமே போய் இந்த பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பேரியரை தன்னை அது கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. தட் இஸ் மேட் அப் ஆஃப் சுகர் அல்லனா ப்ரோட்டீன். இது மாதிரி மெக்கானிசத்தில் தன்னை வந்து பாதுகாத்துக்குது. இல்லை டோசஸ் அண்ட் டூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரக்ஸுக்கும் கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டான மெடிசன்ஸுக்குள்ளே டோசேஜ் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இம்பார்ட்டண்ட்டான ட்ரக்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் கண்டிஷன்ஸ், ஓகேங்களா, அதுக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும். இல்லை பாருங்கள், இந்த சிப்பிலிஸ்க்கு பார்த்துக்கணும். சிப்பிலிஸ்க்கு வந்து என்ன பண்ணும், 2.4 மில்லியன் யூனிட்ஸ், அதாவது 1.8 கிராம் தான் 2.4 மில்லியன் யூனிட்ஸு பென்சாத்தின் பென்சிலின் ஜி இதை வந்து நம்ம கொடுக்குறோம். இன்ட்ராமஸ்குலராக கொடுக்குறோம், சிங்கிள் டோஸாக கொடுக்குறோம். ஓகேங்களா, இது வந்து ப்ரைமரி அல்லனா இயர்லி லேட்டண்ட் சிப்பிலிஸ்க்கு வந்து இந்த டோசேஜில் நம்ம சிங்கிள் டோஸாக கொடுக்குறோம். இன்ட்ராமஸ்குலர் 2.4 மில்லியன் யூனிட்ஸ் 1.8 கிராம் பென்சாந்தின் பென்சிலின் ஜி. அடுத்தது பாருங்கள், லேட்டன்ட் சிப்பிலிஸ், அதுக்கும் சேம் டோஸ் தான். ஓகேங்களா, 2.4 மில்லியன் இல்லைனா 1.8 கிராம் பென்சாந்தின் பென்சிலின். அக்வஸ் கிறிஸ்டலின் பென்சிலின் ஜி அது ஒரு இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா நியூரோ சிப்பிலிஸுக்கு அது கொடுக்குறாங்க. அக்வஸ் கிறிஸ்டலின் பென்சிலின் ஜி எது கொடுக்குறாங்கன்னா நியூரோ சிப்பிலிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கு டோசேஜ் இம்பார்ட்டன்ட் இல்லை, அது பார்க்க தேவை கிடையாது. ஓகேங்களா, எது இம்பார்ட்டன்ட்டோ மொத்தம்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரோகைன் பென்சிலின் ஜி இது நியூரோ சிப்பிலிஸ்க்கு கொடுக்குறோம். ஓகேங்களா, 2.4 மில்லியன் யூனிட்ஸ் இன்ட்ராமஸ்குலர் அண்டு ப்ரோபெனசைட் 500 மில்லிகிராம் ஓரல். இது வந்துட்டு ப்ரோகைன் பென்சிலின் ஜி இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஓகேங்களா, இது கொடுக்கலாம் இல்லைனா இது கொடுக்கலாம். அக்வஸ் கிறிஸ்டலின் பென்சிலின் ஜி இல்லைனா ப்ரோகைன் பென்சிலின் ஜி கொடுக்கலாம். அடுத்தது பாருங்கள், கன்ஜென்ஷியல் சிப்பிலிஸ் இதுக்கு வந்து என்ன கொடுக்குறோம், அதே அக்வஸ் பென்சிலின் ஜி தான் கொடுக்குறோம். 50,000 யூனிட்ஸ் கொடுத்தா போதும். இந்த மாதிரி 2.4 மில்லியன் அந்தளவுக்கு கொடுக்க தேவையில்ல. 50 மில்லியன் யூனிட்ஸ் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட். ஓகேங்களா, இது வந்து எவ்வளோ கேஜியோ அதில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்து 10 டேஸ் கொடுத்தா போதும். இது வந்து ப்ரோகைன் பென்சிலின் ஃபார் தி கன்ஜென்ஷியல் சிப்பிலிஸ். ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பென்சிலின் ஜி வந்து இப்போ எது கொடுக்குறோம்னா லெப்டோஸ்பைரோசிஸ் இந்த கண்டிஷன் கொடுக்குறோம். 1.5 யூனிட்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஐவியாக கொடுக்குறோம். 6 ஹவர்ஸ் எவ்ரி 6 ஹவர்ஸு 7 டேஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, இது அடுத்து நமக்கு கிளாக்ஸிலின், ஆம்பிசிலின், அமாக்சிலின் இதெல்லாம் நமக்கு டோசேஜ் நார்மலாக தெரியும் இல்லைங்களா. அமாக்சிலின் 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் கொடுப்போம். ஓகேங்களா, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு எவ்ரி 2 ஹவர்ஸ் அந்த இதில் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, அப்புறம் ஜென்ரலி வந்து அமாக்சிலின் 250 to 1000 மில்லிகிராம் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ஆம்பிசிலின் சில்ட்ரனில் 50 மில்லிகிராம் to 100 மில்லிகிராம் பர் கேஜி பர் டே வந்து டோசேஜ். ஓகேங்களா, இவ்வளோ இதில் பார்த்தா போதும். அதுக்கு அடுத்தது நிமோனியா இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அமாக்சிலின் எவ்வளோ கொடுக்கலாங்க, 0.5 கிராம்லேருந்து 1 கிராம் பர் டே கொடுக்கலாம். எவ்ரி 8 ஹவர்ஸ், ஒன் பர் டே கிடையாது, எவ்ரி 8 ஹவர்ஸ் வந்து 0.5 கிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். அப்புறம் அமாக்சிலின் பாருங்கள், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு 3 கிராம் வந்து கொடுக்குறோம். ரிப்பீட்டட் ஒன்ஸ் ஆஃப்டர் தி 10 to 12 ஹவர்ஸ். ஓகேங்களா, அப்புறம் பாருங்கள் கார்பன்சிலின் வந்து ஜென்ரல் அடல்ட் இது தேவை கிடையாது. கார்பன்சிலின் டெட்ராசைக்ளின் நார்மலாக நம்ம இது தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா, தேவையில்லை. எனி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த பார்த்தா போதும். ஓகேங்களா, இதில் எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இதில் வந்து நம்ம கொனேரியாவுக்கு பார்த்துக்கணும். ஓகேங்களா, செஃப்யூராக்சிம் வந்து 1.5 கிராம் டோஸு இன்ட்ராமஸ்குலராக கொடுக்குறோம் ஃபார் தி கொனேரியா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்தளவுக்கு பார்த்தா போதும். இது நமக்கு செஃபிராக்சிம் அக்சட்டில் டேப்லெட் 250 to 500 மில்லிகிராம் ட்வைஸ் அ டே வந்து கொடுப்போம். இது நமக்கு எல்லாம் தெரியும், நார்மலாக ஃபார்மசியில் டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த கொனேரியா கண்டிஷன் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக்காக கேட்குவாங்க. செஃபக்ளார்
எல்லாம் பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? அடுத்தது ஏதாவது பாருங்கள், டைஃபாய்டு மெனிஞ்சைட்டிஸ், இதை பார்த்துக்கலாம். இங்கே செஃப்ட்ரியாக்சோன் வந்து 4 கிராம் ஐபி வந்து என்னத்துக்கு கொடுக்குறோம், மெனிஞ்சைட்டிஸ் கொடுக்குறோம். 7 to 10 days டெய்லி 1 டோஸ் கொடுக்குறாங்க. அதனால் டெய்லி கொடுக்குறது 4 கிராம் அண்ட் தென் 2 கிராம் ஐபி டெய்லி. ஓகேங்களா? ஃபஸ்ட் இனிஷியல் டோஸ் 4 கிராம் கொடுத்துட்டு அப்புறம் கண்டினியூஸில் என்ன பண்ணுறாங்க, 2 கிராம்ஸ் கொடுக்குறாங்க செஃப்ட்ரியாக்சோன். பார்த்துக்கோங்க, மெனிஞ்சைட்டிஸ்க்கு இந்த டோசேஜ். அப்புறம் செஃப்ட்ரியாக்சோனோட டைஃபாய்டு டோசேஜை பாருங்கள், 4 கிராம் ஐவி அண்ட் தென் 2 கிராம் பர் டே. இதில் பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லி 2 days கொடுக்குறாங்க அண்ட் தென் 2 கிராம் பர் டே till 2 days ஆஃப்டர் தி ஃபீவர் சப்சிட். ஃபீவர் சப்சிட் ஆன பிறகு அனதர் 2 daysக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 2 கிராம் பர் டே கொடுத்துட்ருக்காங்க. இந்த டோசேஜ் பார்த்துங்க, 4 கிராம் இனிஷியலி கொடுத்துட்டு அண்ட் தென் 2 கிராம் பர் டே கொடுக்குறாங்க அன்டில் ஃபீவர் சப்சிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்கோங்க, டைஃபாய்டு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டான இதை மட்டும் பார்த்தா போதும், எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டோசேஜில் முக்கியமாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்த்தா போதும். ஓகேங்களா? இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் நார்மலாக நமக்கு தெரிஞ்ச மெடிசன்ஸ் நிறையா இருக்குது. நார்ஃப்ளாக்சின், சிப்ரோஃப்ளாக்சின் இதெல்லாம் டோசேஜ்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, காமனாக உள்ளது தான். அசித்ரோமைசின் டோசேஜ் நமக்கு தெரியும், தெரியலன்னா ஒரு டைம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். 500 mg ஒன்ஸ் டே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஒன்ஸ் டே ஃபார் 2 weeks கொடுக்குறோம். எதுக்குங்க, லேகியோனரிஸ் நிமோனியா இந்த கண்டிஷனுக்கு 500 mg ஒன்ஸ் டே ஃபார் 2 weeks கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. எரித்ரோமைசின் ஃபார் சான்க்ராய்டு சிம்டம்ஸ், அதுக்கு வந்து எது கொடுக்குறாங்கன்னா 2 கிராம் பர் டே ஃபார் 7 days கொடுக்குறாங்க எரித்ரோமைசின். அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், லிம்போ கிரானுலோமா வெனுரம், அதுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா அசித்ரோமைசின் 1 கிராம் ஓரல் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க ஃபார் 3 weeks கொடுக்குறாங்க. ஓகேங்களா? லிம்போ கிரானுலோமா வெனியூரம் அப்படிங்கிறதுக்கு அசித்ரோமைசின் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ஓகேங்களா? சான்க்ராய்டு அண்ட் பிபிஎன்ஜி யுரித்ரட்டிஸ், இதுக்கு வந்து 1 கிராம் சிங்கிள் டோஸாக அசித்ரோமைசின் ஒரு டைம் மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஃபைன், அவ்வளோதான் அதில் டோசேஜ். ஓகேங்களா? இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும் நம்ம டோசேஜ் பார்த்தா போதும், எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு டைமு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டெட்ராசைக்ளின்ஸ் வந்து யூஸ்வலாக பயோ அவைலபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் பாருங்கள், குளோர் டெட்ராசைக்ளின் வந்து 30% தான் வந்து அதோட பயோ அவைலபிலிட்டி இருக்கும். இது வந்து டெட்ராசைக்ளின், ஆக்சி டெட்ராசைக்ளின் ரெண்டுமே 60 to 70% அதோட பயோ அவைலபிலிட்டி இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 95 to 100% பயோ அவைலபிலிட்டி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா நமக்கு டாக்ஸிசைக்ளின், இந்த மைனோசைக்ளின், இது ரெண்டுமே 95 to 100% வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது டெட்ராசைக்ளினோட ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா பிலோ 6 hours. ஷார்ட் ஆக்டிங் டெட்ராசைக்ளின் வந்து பிலோ 6 hours இருக்கும். லாங் ஆக்டிங் வந்து எபோவ் 18 hours இருக்கும். நியூவர் டெட்ராசைக்ளின் வந்து 36 hours வந்து அதோட ஆக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதான் அதில் உள்ள விஷயம். இப்போ நமக்கு 95% 100% அப்சார்ப்ஷன் இருக்கக்கூடிய பயோபிலிட்டி இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா டெட்ராசைக்ளினில் டாக்ஸிசைக்ளின் அண்ட் மினோசைக்ளின், இந்த ரெண்டுமே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கொஸ்டின் வரும். இந்த மற்றதில் வந்து கேட்க சான்ஸ் கம்மி. அடுத்தது பார்க்கலாம். இப்போ லாக்டோன் ரிங் சைஸில் மேக்ரோலைட்ஸில் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு 12, 14, 15, 16 இருக்கும். இது என்னென்ன இண்டிவிஜுவல் மெடிசனுங்கிறது நமக்கு ஃபர்தர் ஸ்லைடில் வரும். இதில் இருக்கக்கூடிய அந்த எத்தனை ரிங்கு, அது என்ன மெடிசன் அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் பிளாஸ்மா ஆஃப் லைஃப் வந்து எரித்ரோமைசினுக்கு 1.5 hours. ஓகேங்களா? சல்ஃபோனமைட்ஸ் பாருங்கள், சல்ஃபோனமைட்ஸில் டூரேஷன் ஷார்ட் ஆக்டிங் 4 to 9 hours தான் அதோட ஷார்ட் ஆக்டிங் டூரேஷனு. சல்ஃபோனமைட்ஸில் டூரேஷன் லாங் ஆக்டிங் பார்த்தோன்னா 7 days வரைக்கும் அதோட ஆக்ஷன் இருக்கும். பென்சிலின் டிஸ்கவரி யார் பண்ணதுங்க? ஃப்ளெமிங் பண்ணார். ஸ்ட்ரெப்டோமைசின்
யார் பண்ணதுங்க இன்வென்ஷன்? வாக்ஸ்மேன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரெப்டோமைசின். அப்புறம் குளோர் டெட்ராசைக்ளின் இதெல்லாம் இயர் ஆஃப் டிஸ்கவரி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? டியூபர்குலோசிஸ் டிஸ்கவரி வந்து கோச் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறார். அவ்வளோதான், இந்த இது இன்ஃபர்மேஷன் பார்த்தா போதும். அப்போ பென்சிலின்லாம் ஃப்ளமிங்கு, ஸ்ட்ரெப்டோமைசின்னா வாக்ஸ்மேன், இது வந்து கோச். ஓகேங்களா? டியூபர்குலோசிஸ் வந்து கோச். இப்போ கிளாஸிஃபிகேஷனில் பாருங்கள், எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் தி கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பென்சிலின், எரித்ரோமைசின், பேக்சிட்ராசின். எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் தி கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இதுங்க பென்சிலின், எரித்ரோமைசின் அண்டு பேசிட்ராசின். இது வந்து நமக்கு பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய, கில் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு பென்சிலின், எரித்ரோமைசின், பேசிட்ராசின். எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இது பாருங்கள், ஸ்ட்ரெப்டோமைசின், கேனமைசின் அண்டு பேரமோமைசின். ஓகேங்களா? கிராம் நெகட்டிவ்னா ஸ்ட்ரெப்டோமைசின், கேனமைசின், பேரமோமைசின். கிராம் பாசிட்டிவ்னா பென்சிலின், எரித்ரோமைசின், பேசிட்ராசின். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் போத் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ். ஆம்பிசிலின், அமாக்சிசிலின், கார்பனிசிலின், நியோமைசின் அண்டு பாராமைசிட்டின். இதெல்லாம் வந்து என்னதுங்க, கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் ரெண்டுக்குமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் தி கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அப்புறம் என்னதுங்க, ரிக்கெஸ்டியா அண்ட் கிளாமைடியா. இது எல்லாத்துக்குமே எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தோன்னா டெட்ராசைக்ளின் அண்ட் குளோரோஃபெனிகால். இதுதான் நமக்கு அதில் இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் தி ஆசிட் ஃபாஸ்ட் பேசில்லி. இது வந்து ரிஃபாம்பிசின், ஸ்ட்ரெப்டோமைசின் ரெண்டுமே ஆசிட் ஃபாஸ்ட் பேசிலிக்கு எகெயின்ஸ்ட் வந்து என்னதாக இருக்குங்க, எஃபெக்டிவாக இருக்குது. ரிஃபாமைசின் அண்ட் ஸ்ட்ரெப்டோமைசின். அடுத்து பாருங்கள், பேஸ்ட் ஆன் தி மெக்கானிசம். என்ன மெக்கானிசத்தில் என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுது, அதை நம்ம பார்க்குறோம். இன்ஹிபிட்டிங் செல் வால், அது பார்த்தீங்கன்னா பென்சிலின், செஃப்லோஸ்போரின், சைக்ளோசெரின், வான்கோமைசின், பேசிட்ராசின். திரும்ப சொல்கிறேன், பென்சிலின், செஃப்லோஸ்போரின், சைக்ளோஸ்போரின், வான்கோமைசின், பேசிட்ராசின். அடுத்தது பாருங்கள், செல்வால் சிந்தசிஸில் வந்து நமக்கு வந்து லீக்கேஜ் வந்து செல் மெம்பரைனில் க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு இருக்குது. அது எதுன்னு பார்த்தோன்னா பாலிபெப்டைட்ஸ். அதில் வந்து பாலிமிக்சின் பீன் சொல்லுவோம் இல்லைங்களா, பாலிமிக்சின் பீன் வரும், பாலிமிக்சின், கொலிஸ்டின், அப்புறம் எதுங்க பேசிட்ராசின். பாலியின்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆம்போட்டெரிசின் பி, நிஸ்டாடின் அண்டு ஹேமைசின். இது 3 இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. திரும்பவும் பாலிபெப்டைட்ஸில் என்ன இருக்குன்னா பாலிமிக்சின், கொலிஸ்டின், பேசிட்ராசின். பாலியின்ஸில் ஆம்போட்டெரிசின், நிஸ்டாடின், ஹேமைசின். இதெல்லாம் வந்து செல் மெம்பரினில் லீக்கேஜ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். அப்புறம் இன்ஹிபிட் தி சிந்தசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடியது எதுங்க, டெட்ராசைக்ளின், குளோரம்ஃபெனிகால், எரித்ரோமைசின், கிளிண்டாமைசின் அண்ட் லினசோலைடு. இதெல்லாம் வந்து என்னதுங்க, புரோட்டீன் சிந்தசிஸ் பாக்டீரியாவில் இன்ஹிபிட் பண்ணக்கூடியது. டெட்ராசைக்ளின், குளோரம்ஃபெனிகால், எரித்ரோமைசின், கிளிண்டாமைசின் அண்ட் லினசோலைடு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், காசஸ் தி மிஸ்ரீடிங் ஆஃப் mRNA கோட் அண்ட் அஃபெக்ட் தி பெர்மியபிலிட்டி. இப்போது mRNAவில் அந்த கோடில் வந்துட்டு மிஸ்ரீடிங் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா அமினோக்ளைக்கோசைடு, ஸ்ட்ரெப்டோமைசின், ஜெண்டாமைசின். அமினோக்ளைக்கோசைடு, ஸ்ட்ரெப்டோமைசின், ஜெண்டாமைசின் இதெல்லாம் வந்து எதுங்க, நமக்கு mRNAவில் மிஸ்ரீடிங், கோட் மிஸ்ரீடிங் பண்ணக்கூடியது அமினோக்ளைக்கோசைடு, ஸ்ட்ரெப்டோமைசின் அண்ட் ஜெண்டாமைசின். அடுத்து இன்ஹிபிட்டிங் டிஎன்ஏ கைரேஸ். டிஎன்ஏ கைரேஸ்னாலே நமக்கு ஃப்ளோரோகுயினோலோன்ஸ் தான். ஓகேங்களா? சிப்ரோஃப்ளாக்சின் அண்ட் அதர்ஸ் அதில் வந்துடும் எல்லாமே. இன்டர்ஃபியர் வித் டிஎன்ஏ ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ரிஃபாம்பின் வந்து டிஎன்ஏ ஃபங்க்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். அதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டிஎன்ஏ டிபெண்ட் mRNA அந்த கேட்டகரி கீழே வரக்கூடியது வந்து ரிஃபாம்பின். இதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், பாக்டீரிசைடல் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சிலின். இதெல்லாம் வந்து என்னதுங்க, பாக்டீரிசைடல், இந்த பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடியது. பென்சிலின், செஃப்லோஸ்போரின், அமினோக்ளைக்கோசைட்ஸ், ஃப்ளூரோகுயினோலோன், ரிஃபாம்பிசின், மெட்ரோனிடசோல். இதெல்லாம் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடியது. பென்சிலின், செஃப்லோஸ்போரின், அமினோக்ளைக்கோசைட், ஃப்ளூரோகுயினோலோன் அண்ட் ரிஃபாம்பிசின், மெட்ரோனிடசோல். பாக்டீரியா ஸ்டாட்டிக் பாருங்கள், டெட்ராசைக்ளின், குளோரம்ஃபெனிகால் அண்ட் சல்ஃபோனமைட், டாப்சோன், எரித்ரோமைசின், கிளிண்டாமைசின். இவங்கெல்லாம் யாருங்க, ஸ்டாட்டிக், பாக்டீரியா கில் பண்ணக்கூடியதில்ல, அதோட க்ரோத்தை, மல்டிப்ளிகேஷனை,
ப்ரோலிஃபரேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. டெட்ராசைக்ளின், குளோரம்ஃபெனிகால், சல்ஃபோனமைட், டாப்சோன், எரித்ரோமைசின், கிளிண்டாமைசின். ஓகே, அடுத்தது பாருங்கள். இதில் வந்து ப்ரைமரி கிளாசிஃபிகேஷன்னா பென்சிலின் ஜி இஸ் த எஸ்டர். ஓகேங்களா, பென்சிலின் ஜி வந்து என்னதுங்க, பென்சிலின் ஜி அண்ட் இட்ஸ் எஸ்டர் வரும். அடுத்தது சிந்தட்டிக் பென்சிலின். சிந்தட்டிக் பென்சிலின் இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வந்து ப்ரைமரி கிளாசிஃபிகேஷன். அதில் வந்து நார்மலாக வந்து பென்சிலின் வந்து 2 கேட்டகரியாக பண்ணுறாங்க. ஒன்று பென்சிலின் ஜி அண்ட் இட்ஸ் எஸ்டர், அடுத்தது செமி சிந்தட்டிக் பென்சிலின்ஸ். அடுத்தது பாருங்கள், சிந்தட்டிக் பென்சிலின் இருக்குது. அதில் ஆசிட் ரெசிஸ்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் டு தி பென்சிலின் ஜி, அது வந்து ஃபீனாக்சிமீத்தைல் பென்சிலின், அதை வந்து பென்சிலின் வின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆசிட் ரெசிஸ்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் டு பென்சிலின் ஜியை வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபீனாக்சிமீத்தைல் பென்சிலின் வி. ஓகேங்களா. அடுத்தது பென்சிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பென்சிலின், அது வந்து மெத்திசிலின், கிளாக்சிலின், டைக்ளாக்சிலின், மூணுமே பென்சிலினேஸ் என்சைமுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பென்சிலின்ஸ். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், எக்ஸ்டெண்டட் ஸ்பெக்ட்ரம் பென்சிலின். அதில் வந்து அமினோ பென்சிலின்ஸ்னு இருக்குது, கார்போ பென்சிலின், அப்புறம் ஈரிடோ பென்சிலின்னு 3 டைப் இருக்குது. அமினோ பென்சிலின் பாருங்கள், ஆம்பிசிலின், பெக்காம்பிசிலின், அமாக்சிசிலின், மூணுமே வந்து அமினோ பென்சிலின். ஆம்பிசிலின், பெக்காம்பிசிலின், அமாக்சிசிலின், மூணுமே அமினோ பென்சிலின். ஓகேங்களா. அடுத்தது கார்போ பென்சிலின் வந்து கார்பெனிசிலின், டைகார்சிலின். இது ரெண்டுலேயுமே காருங்கிற வேர்டு வந்திருக்கு, அதனால் வந்து அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கார்பெனிசிலின்னா கார்பாக்சி பென்சிலின்கிறது கார்பென்சிலின் அண்ட் டைகார்சிலின். ஓகேங்களா. அப்புறம் ஈரிடோ பென்சிலின் அப்படிங்கிறது பைப்ராசிலின் அண்ட் மெஸ்லோசிலின். பைப்ராசிலின், மெஸ்லோசிலின் ரெண்டுமே ஈரிடோ பென்சிலின். ஓகே, அடுத்தது வந்து செஃப்ளோஸ்போரின். அதோட இது பாருங்கள். செஃப்ளோஸ்போரினில் நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செஃப்ளோஸ்போரினில் ஆன்டி கிளாஸிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான செஃப்ளோஸ்போரின் மட்டும் பார்த்தா போதும். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்மசியில் இல்லைன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் எதெல்லாம் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நமக்கு மூவ்மெண்ட்டில் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா நிறைய இதில் கிரிட்டிக்கலான பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். சரிங்களா. எது ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எது, செகண்ட் ஜென்ரேஷன் எது, தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் எது, ஃபிஃப்த் ஜென்ரேஷன் எது, இந்த மாதிரி மட்டும் நம்ம அதை பார்த்தா போதும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலாக இருக்க மெடிசன்ஸ்லையும் எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். ஸ்பெசிஃபிக்காக எது வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது, ஃபெமிலியரான மெடிசன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். செஃபசோலின். செஃபசோலின் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செஃப்ளோஸ்போரின், செஃபசோலின். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், செஃபட்ராக்சில் அண்டு செஃபலெக்சின். இந்த 3 ட்ரக்கு மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா. செஃபசோலின், அடுத்தது செஃபட்ராக்சில் அண்டு செஃபலாக்சின். இது 3 மட்டும் நம்ம பார்த்தா போதும். செஃபசோலின், செஃபட்ராக்சில் அண்டு செஃபலெக்சின். ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வரக்கூடிய மெடிசன்ஸு. செஃபசோலின் வந்து பேரண்ட்ரல், செஃபட்ராக்சில் அண்டு செஃபலாக்சின் இது ரெண்டுமே வந்து ஓரல் மெடிசன்ஸ். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் செகண்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தோம்னா முக்கியமான மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செஃப்யூராக்சம் அக்சட்டில் அண்டு செஃபோக்ளார். இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டான மெடிசன்ஸ். செஃப்யூராக்சம் அக்சட்டில் அண்டு செஃபோக்ளார் வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் வருது. அடுத்தது பாருங்கள், இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் எதுவும் இல்லை. ஸோ இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து செஃபசோலின், செஃபட்ராக்சில், செஃபலாக்சின் மூணுமே வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் செஃப்யூராக்சிம் அண்ட் செஃபக்ளோர் செகண்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் பாருங்கள், இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். செஃப்ட்ரியாக்சோன். ஓகேங்களா, இதை பார்க்கணும் இம்பார்ட்டண்ட்டாக. அடுத்தது செஃப்டினீர், இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெடிசன். அடுத்தது செஃபிக்சிம். ஓகேங்களா, இம்பார்ட்டண்ட். அப்புறம் செஃபோடாக்சின், போக்சட்டில். ஓகேங்களா, இது மட்டும் பார்த்தா போதும். அப்போ செஃப்ட்ரியாக்சோன் வந்து தேர்ட் ஜென்ரேஷன், செஃபிக்சிம் தேர்ட் ஜென்ரேஷன், செஃபோடாக்சிம் அண்டு செஃப்டினீர் இது எல்லாமே வந்து இதுங்க நமக்கு தேர்ட் ஜென்ரேஷன் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃப்ரம் தி செஃப்ளோஸ்போரின் கேட்டகரி. ஃபோர்த் ஜென்ரேஷன் பாருங்கள்,
செஃபிரோம், செஃபிபைம், இது ரெண்டும் பார்த்தா போதும். இது ரெண்டுமே வந்து இதுங்க செகண்ட் ஃபோர்த் ஜென்ரேஷனில் பேரண்டல் ப்ராடக்ட். ஓகேங்களா, செஃபிரோம் அண்டு செஃபிபைம் ரெண்டுமே பேரண்டல் ப்ராடக்ட். ஓகேங்களா, ஓரல் ட்ரக்ஸ் கிடையாது. இது வந்து ரெண்டுமே பேரண்டல் ப்ராடக்ட்டு, செஃபிரோம் அண்டு செஃபிபைம். அப்புறம் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பாருங்கள். இது ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரு செகண்ட் நேம் இருக்குது, ஃபோசமைல் இதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செஃப்ட்ரோலின் ஃபோசமைல், செஃப்ட்ரோலின் ஃபோசமைல். அப்புறம் செஃப்டோபிரோல் மெடோகார்டில், அந்த மெடோகார்டில் அண்ட் ஃபோசமைல் இது ஞாபகம் வச்சுட்டாலே நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஸோ இதில் இந்த ஹைலைட்டட் மட்டும் பார்த்தா போதும். பாருங்கள், செஃபசோலின், செஃபட்ராக்சில் அண்ட் செஃபலாக்சின், ஜோலின் ட்ராக்சில் லெக்சின் இது மூணுமே வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஜோலின் ட்ராக்சில் லெக்சின் மூணுமே ஃபஸ்ட் ஜென்ரேஷன். அப்புறம் செஃபிராக்சின், செஃபக்ளோர் செகண்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் வந்து செஃப்ட்ரியாக்சோன், செஃபிக்சிம், செப்போடாக்சிம், செஃப்டினிர் இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன். ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து செஃபிரோம், செஃபிபைம் இது வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து செஃப்ட்ராசோலின் ஃபோசமைல், செஃப்டோபிபிரோல், மெடோகாரில். ஓகேங்களா, இந்த மெடோகாரில் ஃபோசமைல் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வச்சு கேட்கும்போது போட்டுலாம். அடுத்து அமினோக்ளைக்கோசைட்ஸில் வந்துட்டு என்னென்ன கிளாஸிஃபிகேஷனில் இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு சிஸ்டமிக் அமினோக்ளைக்கோசைட்னு இருக்குது, இது டாப்பிக்கல் அமினோக்ளைக்கோசைட்ஸ் இருக்குது. டாப்பிக்கல் பார்த்தோன்னா நியோமைசின் அண்டு ஃப்ராமைசிட்டின் இது ரெண்டுமே வந்து டாப்பிக்கல் ஒன்லி. ஓகேங்களா, அதனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு க்ரீம்ஸ் எல்லாம் அதிகமாக நியோமைசின், இந்த ஃப்ராமைட்டிசின் அது வந்து மைசிட்டின் இது வந்து வரும். அடுத்தது வந்து சிஸ்டமிக்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ட்ரெப்டோமைசின், அமிகாசின், ஜென்டாமைசின், சிசோமைசின், கேனாமைசின், அப்புறம் நெட்டில்மைசின், டோப்ராமைசின் அண்டு பாரமோமைசின் இதெல்லாம் வந்து இதில் வருதுன்னா நமக்கு சிஸ்டமிக்கில் வருது. இந்த நான் சிஸ்டமிக் இருக்கக்கூடிய டாப்பிக்கல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற மைசின்ஸ் எது வந்தாலுமே எல்லாமே நமக்கு சிஸ்டமிக் தான். நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டாலே போதும். அதை நம்ம எலிமினேஷன் மெத்தடில் அதை நம்ம தூக்கிடலாம். நியோமைசின் அண்டு ஃபராமைசிட்டின் இது ரெண்டுமே வந்து டாப்பிக்கல், பேலன்ஸ் இருக்குது எல்லாமே ஓரல் அண்ட் இன்ஜெக்டபிள் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது பாருங்கள், ஃப்ளோரோகுயினோலன். ஃப்ளோரோகுயினோலன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ நார்ஃப்ளாக்சின், சிப்ரோஃப்ளாக்சின், ஓஃப்ளாக்சின், பெஃப்ளாக்சின் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். என்காப், ஓகேங்களா, NCOP என்காப், நார்ஃப்ளாக்சிசின், சிப்ரோஃப்ளாக்சின், ஓஃப்ளாக்சின், பெஃப்ளாக்சிசின் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து நமக்கு என்ன வந்திருக்குங்க, மாக்சிஃப்ளாக்சின், லிவோஃப்ளாக்சின், ஜெமிஃப்ளாக்சின், ப்ரூலிஃப்ளாக்சின், லோமிஃப்ளாக்சின், ஸ்பேர்ஃப்ளாக்சின் இதெல்லாம் வருது. நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. செகண்ட் ஜென்ரேஷன் எலிமினேஷன் மெத்தட்லாம் போட்டாகும், இல்லைனா எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஆகும். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து என்காப், NCOP என்காப். என்காப்பில் வந்து என்ன, நார்ஃப்ளாக்சின், சிப்ரோஃப்ளாக்சின், ஓஃப்ளாக்சின், பெஃப்ளாக்சின். ஓகேங்களா, இந்த பெஃப்ளாக்சின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேயும் வந்து ப்ரூலிஃப்ளாக்சின் அப்படின்னு ஒன்று செகண்ட் ஜென்ரேஷனில் வருது. ஸோ பெஃப்ளாக்சின் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், ப்ரூலிஃப்ளாக்சின் வந்து செகண்ட் ஜென்ரேஷன். அதை பார்த்துக்கணும், இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், மேக்ரோலைடு. இது ஒரு கொஸ்டின் ஏரியா ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து 12 மெம்பர்டு லாக்டோன் ட்ரிங்க் வந்து பார்த்தோம்னா மேக்ரோலைடில் மெத்திமைசின் வந்து 12 மெம்பர்டு. 14 மெம்பர் லாக்டோன் ட்ரிங்க் பார்த்தோம்னா எரித்ரோமைசின், ஒலிண்டோமைசின், கிளாரித்ரோமைசின் அண்ட் ராக்சித்ரோமைசின் இதெல்லாம் வந்து 14 மெம்பர்டு. நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது எரித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின் அண்ட் ராக்சித்ரோமைசின் இதெல்லாம் வந்து 14 மெம்பர்டு. 15 மெம்பர்டு அசித்ரோமைசின். ஓகேங்களா, இது மட்டும்தான் இதில் இருக்குது இந்த கேட்டகரியில், ஞாபகம் வச்சுக்கலாம். 15 மெம்பர்டு வந்து அசித்ரோமைசின். ஓகேங்களா, அது 16 மெம்பர்டு ரிங் இருக்குது, அது வந்து கார்போமைசின் அண்ட் நிடாமைசின் ரெண்டுமே 16 மெம்பர்டு. ஸோ நமக்கு 15 மெம்பர்டு வந்து பார்த்தோம்னா அசித்ரோமைசின் ஒரு இம்பார்ட்டன்ட், அப்புறம் எரித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின், ராக்சித்ரோமைசின் 14 மெம்பர் ரெண்டையும் முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 16 மெம்பர்னு போனாங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான நியூ மெடிசன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கார்போமைசின் அண்ட் நிடாமைசின் ரெண்டுமே 16 மெம்பர் ரிங்கு. அடுத்து பாருங்கள், டெட்ராசைக்ளின். டெட்ராசைக்ளினில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இருக்குது டெட்ராசைக்ளின். இது வந்து குளோர் டெட்ராசைக்ளின், ஆக்சி டெட்ராசைக்ளின், டெமி க்ளோசைக்ளின்
இது மூணுமே வந்து இதில் இருங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இருக்குது. குளோர் டெட்ராசைக்ளின், ஆக்சி டெட்ராசைக்ளின், டெமிக்ளோசைக்ளின். செகண்ட் ஜென்ரேஷனில் டெட்ராசைக்ளின்னா டாக்ஸி சைக்ளின், லைமிசைக்ளின், அப்புறம் மெக்லோசைக்ளின், மீத்தாசைக்ளின், மினோசைக்ளின், ரோலி டெட்ராசைக்ளின். இது எல்லாமே வந்து செகண்ட் ஜென்ரேஷனில். தேர்ட் ஜென்ரேஷன் டெட்ராசைக்ளின் வந்து டைஜிசைக்ளின். இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன் டெட்ராசைக்ளின். இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் டெட்ராசைக்ளினில் இம்பார்ட்டண்ட்டான மெடிசன்ஸ்லாம் இதில் தான் இருக்குது. அதனால் இந்த இம்பார்ட்டண்ட்டான மெடிசன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. டாக்ஸிசைக்ளின், ஓகேங்களா, மினோசைக்ளின், இதெல்லாம் வந்து நமக்கு செகண்ட் ஜென்ரேஷனில் வருது. ஆக்சி டெட்ராசைக்ளின், குளோர் டெட்ராசைக்ளின் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வருது. தேர்ட் ஜென்ரேஷனில் டைஜிசைக்ளின் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா, இது மட்டும் பார்த்தோம்னா போதும். சல்ஃபோனமைட்ஸில் வந்து ஷார்ட் ஆக்டிங், மீடியம் ஆக்டிங், லாங் ஆக்டிங் மூணாக பிரிச்சிருக்காங்க. லாங் ஆக்டிங் பார்த்தோம்னா சல்ஃபோடாக்சின், மீத்தோபைரசின், இது ரெண்டுமே வந்து லாங் ஆக்டிங். சல்ஃபோடாக்சின், மீத்தோபைரசின் லாங் ஆக்டிங். அடுத்தது வந்து மீடியம் ஆக்டிங் 10 to 17 hours வந்து சல்ஃபோமீத்தாக்சோசோல், SMZ. சல்ஃபோமீத்தாக்சோசோல் வந்து நமக்கு 10 to 17 hours இருக்கக்கூடியது. ஷார்ட் ஆக்டிங் பார்த்தோம்னா சல்ஃபிசாக்சோசோல், சல்ஃபடயசின், இது ரெண்டுமே ஷார்ட் ஆக்டிங். ஓகேங்களா, சல்ஃபிசாக்சோசோல், சல்ஃபடயசின் வந்து ஷார்ட் ஆக்டிங். சல்ஃபாமீத்தாக்சோசோல் வந்து மீடியம் ஆக்டிங். சல்ஃபோடாக்சின், சல்ஃபாமீத்தோபைரசின் இது வந்துட்டு லாங் ஆக்டிங். ஓகேங்களா, 7 days. ஓகே, அடுத்தது வந்து ஸ்பெஷல் பர்பஸ்ன்னு பார்த்தோன்னா சல்ஃபாசிட்டமைடு சோடியம், சல்ஃபாசலசின், அப்புறம் மெஃபனிட், சில்வர் சல்ஃபாடயசின். இதில் சில்வர் சல்ஃபாடயசின் பர்னிங் அந்த கண்டிஷன் கொடுப்போம். சல்ஃபாசலசின் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அந்த கண்டிஷனில் வரும். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய சல்ஃபா ட்ரக்ஸ் எதுங்கிறத கொடுத்துருக்குறாங்க, தனியாக ஒரு கேட்டகரியாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஆன்டிடியூபர்குலர் ட்ரக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஐசோனியாசிட் H. இது வந்துட்டு ஹச்ன்றது இது வந்துட்டு ஒரு சிம்பிள் மாதிரி நமக்கு வந்து இது கொடுத்துருக்க இந்த வேர்ட்ஸ். இதை வச்சு இந்த லெட்டரை வச்சு இந்த ட்ரக்கை வந்து நம்ம மெமரியில் வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபார்மில் மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஐசோனியாசிட், எத்தம்பியூட்டால், ரிஃபாம்பைசின் அண்டு பைரிசினமைட், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின், இதெல்லாம் ஃபஸ்ட் லைன் ட்ரக்ஸ். ஓகேங்களா, ஐசோனியாசிட், எத்தம்பியூட்டால், ரிஃபாம்பைசின் அண்ட் பைரசினமைட், ஸ்ட்ரெப்டோமைசின், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் லைன் ட்ரக். செகண்ட் லைன் ட்ரக் பார்த்தோம்னா ரிஃபாபென்டின், அடுத்தது பெடாக்விலின், பிரிட்டோமானிட், டெரிசிடோன், மோக்சிஃப்ளாக்சசின், சைக்ளோசரின், பாராஅமினோசாலிசிலிக் ஆசிட், ஃப்ளூரோகுயினோலோன், லீவோஃப்ளாக்சசின், ஓஃப்ளாக்சசின், இன்ஜெக்டபிள் கேப்ரியோமைசின், அமிகாசின், அப்புறம் கேனாமைசின். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம வந்து செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இதுலேருந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில், ஆல் இண்டியா கொஸ்டின்ஸில் வந்திருக்கு. ஃபஸ்ட் லைன் ட்ரக்ஸ் எது, செகண்ட் லைன் ட்ரக்ஸ் எது, அவ்வளோதான் அதில் கேட்பாங்க. இந்த ஃபஸ்ட் லைன் ட்ரக்கை மட்டும் மெமரி பண்ணிங்க, செகண்ட் லைன் மெமரி பண்ண வேண்டாம். ஆனால் செகண்ட் லைன் ட்ரக்ஸ் என்னென்னு சொல்லி ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா, இந்த பெடாக்விலின்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் ஆல் இண்டியா கொஸ்டின்ஸில். பெடாக்விலின் கொடுத்துட்டு ஃபஸ்ட் லைன் ட்ரக்கா செகண்ட் லைன் ட்ரக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க, ஸோ ரிஃபாபென்டின், பெடாக்விலின், பிரிட்டோமானிட் அண்ட் டெரிசிடோன், மோக்சிஃப்ளாக்சசின், சைக்ளோசரின், பாராஅமினோசாலிசிலிக் ஆசிட், ஃப்ளூரோகுயினோலோன், லீவோஃப்ளாக்சசின், ஓஃப்ளாக்சசின், கேப்ரியோமைசின், அமிகாசின், கேனாமைசின், இது எல்லாமே வந்துட்டு செகண்ட் லைன் ட்ரக்ஸ். ஃபஸ்ட் லைன் நம்ம பார்த்துட்டோம், ஐசோனியாசிட், எத்தம்பியூட்டால், ரிஃபாம்பைசின், பைரசினமைட் அண்ட் ஸ்ட்ரெப்டோமைசின், இதெல்லாமே ஃபஸ்ட் லைன் ட்ரக்ஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். இதில் வந்து செல் சைக்கிள் நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு ஒரு ட்ரக்ஸ் இருக்குது. அடுத்தது செல் சைக்கிள் ஸ்பெசிஃபிக். ஒரு பர்டிகுலராக செல் சைக்கிளில் டெவலப்மெண்ட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு இது வந்து கில் பண்ணக்கூடியது, செல்லை கில் பண்ணக்கூடியது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கில் ரெஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் தி டிவைடிங் செல். டிவைடிங் செல்லையும் கில் பண்ணும், ரெஸ்டிங் செல்லையும் கில் பண்ணும். இது வந்து என்னதுங்க, செல் ஸ்பெசிஃபிக், சைக்கிள் ஸ்பெசிஃபிக் கிடையாது.
அந்த செல் வந்து ப்ராலிபரேஷன் ஆகாமல் ரெஸ்டிங் கண்டிஷனில் இருந்தாலும் இது கில் பண்ணும், ப்ராலிபரேஷன் ஆகுது, டிவைடிங் ஆகுதுனாலும் கில் பண்ணும். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சைக்கிள் அண்ட் செல் சைக்கிள் நான் ஸ்பெசிஃபிக் ஆன்டினியோபிளாஸ்டிக் ட்ரக்ஸ். அடுத்தது செல் சைக்கிள் ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா, கில் ஒன்லி ஆக்டிவ் டிவைடிங் செல்ஸ், ஆக்டிவாக டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ் மட்டும்தான் அது கில் பண்ணும். அடுத்தது பாருங்கள், பேஸ்ட் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் ஆக்ஷன். இது வந்து ரெஸ்டிங் ஃபேஸ், ஜிஓ அப்படின்னா இது வந்துட்டு க்ரோத் 0, இது வந்து ரெஸ்டிங் ஃபேஸு. அப்புறம் ப்ரீ டிஎன்ஏ சிந்தசிஸ், உங்களை G1 க்ரோத் 1 ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. இது வந்து ப்ரீ டிஎன்ஏ சிந்தசிஸ், டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ். இதில் வந்துட்டு இது பண்ணக்கூடியதுன்னா அல்கலினேட்டிங் ஏஜென்ட்டு, சிஸ்பிளாட்டின், ஓகேங்களா, சைக்ளோபாஸ்பமைடு, நைட்ரோசோயூரியா, மைட்டோமைசின், இதெல்லாம் ஒரு ட்ரக்ஸ்னு சொல்கிறாங்க. கிளாஸிஃபிகேஷன் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அல்கலினேட்டிங் ஏஜென்ட், சிஸ்பிளாட்டின், சைக்ளோபாஸ்பமைடு அண்ட் நைட்ரோசோயூரியா, மைட்டோமைசின் இதெல்லாம். அப்புறம் டிஎன்ஏ சிந்தசிஸ் அந்த ஸ்டேஜ் வந்து எஸ் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ரெஸ்டிங் ஸ்டேஜ் G0ன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதுமாரி டிஎன்ஏ சிந்தசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ். ஓகேங்களா, சிந்தசிஸ்ங்கிறத எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியது ஆன்டி மெட்டாபலைட் ட்ரக்ஸ், ஃப்ளூரோயுராசில், மித்தோடெக்ஸ்ட்ரேட், இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணுறது. எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுனா டிஎன்ஏ சிந்தசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். அப்புறம் ப்ரீமைட்டாசிஸ் G2, இந்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து G2. இதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியதுன்னா பிளியோமைசின் அண்ட் எட்டோபிசைட் அண்ட் டாக்சைன்ஸ். பிளியோமைசின், எட்டோபிசைட், டாக்சைன்ஸ்லாம் இதில் வந்து G2வில் ஃபங்க்ஷன் பண்ணுது. அடுத்தது வந்து மைட்டாசிஸ் M, மைட்டாசிஸ் கண்டிஷன் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து வின்க்ரீசின் அண்ட் டாக்சைன்ஸ் வந்து மைட்டாசிஸில் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ ப்ரீமைட்டாசிஸ் G2வில் பிளியோமைசின், எட்டோபிசைட், டாக்சைன்ஸ். மைட்டாசிஸ் Mல வந்து வின்க்ரீசின் அண்ட் டாக்சைன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. அடுத்தது பார்க்கலாம். இப்போ பென்சிலின் அதோட சோர்ஸ் எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா பென்சிலியம் நொட்டேட்டம் தான் அதோட சோர்ஸ். அடுத்தது வந்து கமர்ஷியலி பென்சிலின் சோர்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா பென்சிலியம் கிரைசோஜீனம், அதுதான் வந்து கமர்ஷியலி. ஃபஸ்ட் டைம் எடுத்தது வந்து பென்சிலியம் நொட்டேட்டத்துலேருந்து, அதுக்கு பிறகு கமர்ஷியலாக எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா பென்சிலியம் கிரைசோஜீனத்துலேருந்து கமர்ஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பென்சிலின் G எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், பென்சைல் பென்சிலின், அதோட கெமிக்கல் நேமு. பென்சிலின் G வந்து பென்சைல் பென்சிலின். பென்சிலின் V வந்து ஃபீனாக்சிமீத்தைல் பென்சிலின். அடுத்தது செஃப்ளோஸ்போரின் C இருக்கு இல்லைங்களா, அது வந்து செஃப்ளோஸ்போரியம் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அமினோ கிளைக்கோசைட்ஸ், சாயில் ஆக்டினோமைசைட்ஸ், அதிலேருந்து எடுக்கிறது தான் அமினோ கிளைக்கோசைட்ஸ். ஸ்ட்ரெப்டோமைசின் எதுலேருந்து எடுக்கிறாங்க, ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசியஸ். ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் இயர் எம்ஆர்பியில் ஆல் இண்டியா கொஸ்டின்ஸில் வந்திருக்கு. ஸ்ட்ரெப்டோமைசினோட சோர்ஸ் எதுன்னு, ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசியஸ். ஓகேங்களா, அடுத்தது எத்ரோமைசின். எத்ரோமைசின் பார்க்கும்போது ஸ்ட்ரெப்டோமைசஸ் எரித்ரியஸ், சேக்ரோ பாலிஸ்போரா எரித்ரியா. இந்த ரெண்டு சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸ்ட்ரெப்டோமைசஸ் எரித்ரியஸ், சேக்ரோஸ் பாலிஸ்போரா எரித்ரியா, இது ரெண்டுலேருந்து எடுக்கக்கூடியது தான் எரித்ரோமைசின். அடுத்து டெட்ராசைக்ளின் சாலின் ஆக்டினோமைசெட்ஸ். ஓகேங்களா, இந்த இது பாருங்கள், அமினோ கிளைக்கோசைட்ஸ் அண்ட் டெட்ராசைக்ளின் சாயில் ஆக்டினோமைசெட்ஸ்லேருந்து எடுக்கிறோம். டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸ், கோச் அப்படிங்கிறவர் தான் டியூபர்குலோசிஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா, அதனால் வந்து யார் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறது சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து கோட்ரைமாக்சோசோல், அதில் காம்பினேஷன் என்னென்னா ட்ரைமித்தோப்ரிம் அண்ட் சல்ஃபமித்தாக்சோல், இது காமனாக எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, அடுத்தது பென்சிலின். கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன மாதிரி இருக்குது? கான்ட்ரா இண்டிகேஷன் பார்த்தோம்னா நமக்கு ஹைப்பர் சென்சிட்டிவ் டு பென்சிலின் இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு கான்ட்ரா இண்டிகேஷன். அப்புறம் செஃப்ளோஸ்போரின் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் டு செஃப்ளோஸ்போரின், ஸ்பெசிஃபிக் கான்ட்ரா இண்டிகேஷன் ஃபார் தி செஃபலாக்சின், செஃபிரோம், அப்புறம் செஃபிக்சிம். ப்ரீமெச்சூர் அண்ட் நியூபார்ன் இன்ஃபான்ட்லேயும் ப்ரீமெச்சூர் இன்ஃபான்ட்லேயும் என்ன பண்ணக்கூடாதுங்க, செஃபலாக்சின், செஃபிரோம், செஃபிக்சிம், இது மூணும் கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து அக்யூட் ப்ரோஃபைரியா அப்படிங்கிற கண்டிஷன்லையும் இதை வந்து கொடுக்க முடியாது. கான்ட்ரா இண்டிகேஷன் செஃப்ளோஸ்போரின் வந்து கொடுக்கக்கூடாது. அக்யூட் ப்ரோஃபைரியாங்கிற கண்டிஷன்லையும் கொடுக்கக்கூடாது, ப்ரீமெச்சூர் லேபர்லையும் கொடுக்கக்கூடாது, அதாவது ப்ரீமெச்சூராக பேபிக்கும் கொடுக்கக்கூடாது, நியூபார்ன் இன்ஃபான்ட்டுக்கும் கொடுக்கக்கூடாது.
ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன செஃபலோஸ்போரினில் கொடுக்கக்கூடாதுன்னா செஃபலெக்சின், செஃபிரோம், செஃபிக்சிம் இது மூணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அமினோ கிளைக்கோசைட்ஸ் ஹைப்பர் சென்சிட்டிவ் இருந்தால் கொடுக்க முடியாது. அடுத்தது என்ன கொடுக்க முடியாதுன்னா மைஸ்தீனியா கிராவிஸ்க்கு கொடுக்க முடியாது. பெர்ஃபரேட்டட் டிம்பானிக் மெம்பரின் ஓட்டிக்கில் வந்து டிம்பானிக் மெம்பரினில் ஹோல் இருந்துச்சு, பெர்ஃபரேஷன் இருந்துச்சுன்னா வி கான்ட் கிவ், அது ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். இன்டெஸ்டினலில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து நம்ம அமினோ கிளைக்கோசைட் லைக் நியோமைசின் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஓரல் நியோமைசினா டாபிக்கல் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க, முன்னாடி பார்ப்போம். அண்ட் ப்ரெக்னன்சி டியூ டு ரிஸ்க் ஆஃப் ஃபீட்டல் டாக்ஸிட்டி, ஃபீட்டல் டாக்ஸிட்டிலையும் இருக்குங்கிறதுனால ப்ரெக்னன்சியில் நம்ம கொடுக்க முடியாது. அப்போ அமினோ கிளைக்கோசைட்ஸ் எந்தெந்த இடத்துல கொடுக்க முடியாதுன்னா நார்மலாக ஹைப்பர் சென்சிட்டிவ் இருந்தால் கொடுக்க முடியாது. ரெண்டாவது மைஸ்தீனியா கிராவிஸில் கொடுக்க முடியாது. அப்புறம் டிம்பானிக் மெம்பரினில் பெர்ஃபோரேஷன் இருந்தால் கொடுக்க முடியாது. அப்புறம் ப்ரெக்னன்சி கண்டிஷனில் கொடுக்க முடியாது, ஏன்னா ஃபீட்டல் டாக்ஸிட்டி க்ரியேட் பண்ணும். அடுத்தது ஃப்ளூரோகுயினோலோன். ஃப்ளூரோகுயினோலோன் பாருங்கள், கான்ட்ராண்டிகேட்டட் இன் தி இண்டிவிஜுவல் பிலோ 18 இயர் ஏஜ். அப்புறம் ப்ரெக்னன்சி ரெண்டுலேயும் கொடுக்க முடியாது. பிலோ 18 இயர் இருந்தால் ஃப்ளூரோகுயினோலோன் எதுவும் கொடுக்கக்கூடாது. தென் ப்ரெக்னன்சி டைம்லேயும் கொடுக்க முடியாது. அப்புறம் மைஸ்தீனியா கிராவிஸ் பாருங்கள், பேஷண்ட் வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெண்டோனிட்டிஸ், ஓகேங்களா, அண்டு கோலியாக் டிசீஸ் அதுலேயும் கொடுக்க முடியாது. கோலியாக் டிசீஸ் இருக்காங்க, இல்லைனா டெண்டோனிட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்களுக்கு, ஆல்ரெடி அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குனாலும் நம்ம இதை கொடுக்க முடியாது. மைஸ்தீனியா கிராவிஸ்லையும் கொடுக்க முடியாது. அமினோ கிளைக்கோசைட்ஸ்லையும் கொடுக்க மாட்டோம் மைஸ்தீனியா கிராவிஸ்க்கு. இங்கே ஃப்ளூரோகுயினோலோனும் நாட் அலவுட்னு சொல்கிறாங்க. டென்டோனிட்டிஸ் இருக்கவங்களும் கொடுக்க முடியாது. கோலியாக் டிசீஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஜெமிஃப்ளாக்சசின் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃப்ளூரோகுயினோலோன்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக கான்ட்ராஇண்டிகேட்டட். அடுத்தது வந்துட்டு எபிலெப்சி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அல்லது வந்து லோவர்டு சீஷர் த்ரெஷோல்டு இருக்கவங்க இருக்காங்கன்னா ஓஃப்ளாக்சின், லியோஃப்ளாக்சின் கொடுக்க முடியாது. பாருங்கள், இதெல்லாம் காமனாக ஃபார்மசிஸில் வந்து வித் ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்கணும். ஆனால் வந்து இது வந்து எபிலெப்சி கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓஃப்ளாக்சின் அண்டு லியோஃப்ளாக்சின், ஓகேங்களா. அடுத்தது டெட்ராசைக்ளின் பார்க்கும்போது நமக்கு ஹைப்பர் சென்சிட்டிவ் டு தி பிலோ 8 இயர் ஏஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸ், ஓகேங்களா. அவங்களுக்கு 8 இயருக்கு கம்மியாக இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாது டெட்ராசைக்ளின் ப்ராடக்ட். ப்ரெக்னன்சி டைம்லையும் லாக்டேஷன் டைம்லையும் கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மேக்ரோலைடு. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹெப்பாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன், கோலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸ் இவங்களுக்கு கொடுக்க முடியாது. மேக்ரோலைட்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது. அசித்ரோமைசின் இந்த மாதிரி இருக்க மேக்ரோலைட்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது. யாருக்குங்க ஹெப்பாட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, லிவர் ப்ராப்ளம் இருக்குனாலும் கோலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸ் அசோசியேட்டட் வித் தி ப்ரீவியஸ் ஆன்டிபயோட்டிக் யூஸ், வேறு ஏதாவது ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணி கோலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸ் இருக்குனாலும் அவங்களுக்கு மேக்ரோலைட்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே. அடுத்து சல்ஃபோனமிட்ஸ் வந்து சிவியர் ஹெப்பாட்டிக் இம்பார்மெண்ட் இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போது பிலோ 8 இயர் டெட்ராசைக்ளின் கொடுக்க முடியாது, ஓகேங்களா. ப்ரெக்னன்சி லாக்டேஷனில் கொடுக்க முடியாது, அது வந்து நல்லா பார்த்துக்கணும். பிலோ 18 இயர் வந்து நமக்கு ஃப்ளூரோகுயினோலோன் கொடுக்க முடியாது. ப்ரெக்னன்சிலையும் நம்ம வந்து ஃப்ளூரோகுயினோலோன்ஸ் நாட் அலவுட். மைஸ்தீனியா கிராவிஸோட கான்ட்ராஇண்டிகேட்டட் மெடிசன்ஸ்னு பார்த்தோம்னா அமினோ கிளைக்கோசைட்ஸ் அண்ட் ஃப்ளூரோகுயினோலோன், ஓகேங்களா. மைஸ்தீனியா கிராவிஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் மெடிசன் பாருங்கள். மைஸ்தீனியா கிராவிஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் மெடிசன்ஸ், ஃப்ளூரோகுயினோலோன், அமினோ கிளைக்கோசைட்ஸ். அடுத்தது ஓட்டிக் டாக்ஸிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய மெடிசனாக இருக்கிறதுனால அமினோ கிளைக்கோசைட்ஸு. பெர்ஃபோரேட்டட் டிம்பானிக் மெம்பரின் ஓட்டிக் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, அந்த கண்டிஷனில் நம்ம எதை கொடுக்க முடியாதுன்னா அமினோ கிளைக்கோசைட்ஸ் கொடுக்க முடியாது. ஸ்ட்ரெப்டோமைசின் இந்த மாதிரி இருக்கக்கூடியது, ஓகேங்களா. இண்டஸ்ட்ரினல் அப்ஸ்ட்ரக்ஷன் அந்த கண்டிஷனுக்கு என்ன கொடுக்க முடியாது, நமக்கு நியோமைசின் கொடுக்க முடியாதுங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. ப்ரெக்னன்சியில் நாட் அலவுட் அமினோ கிளைக்கோசைட், ப்ரெக்னன்சியில் ஃப்ளூரோகுயினோலோன் நாட் அலவுட், ப்ரெக்னன்சியில் டெட்ராசைக்ளின் நாட் அலவுட். இப்போ டெட்ராசைக்ளின், ஃப்ளூரோகுயினோலோன், அமினோ கிளைக்கோசைட் இஸ் நாட் அலவுட் இன் தி ப்ரெக்னன்சி, ஓகேங்களா. அடுத்தது மேக்ரோலைடில் பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹெப்பாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன், கோலியோஸ்டாட்டிக் ஜாண்டிஸ் அசோசியேட்டட் வித் தி ப்ரீவியஸ் ஆன்டிபயோட்டிக் யூஸ். இது ஒரு இது. இந்த கொலஸ்டாட்டிக் ஹெப்பாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் கொலஸ்டாட்டிக் ஜாண்டிஸ் அசோசியேட்டட் வித் ஆன்டிபயோட்டிக் யூஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மேக்ரோலைட்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்து சல்ஃபோனமிட்ஸ் வந்து சிவியர் ஹெப்பாட்டிக் இம்பேர்மெண்ட், ஹெப்பாட்டிக் ப்ராப்ளம் சிவியராக இருக்குன்னா என்ன கொடுக்க முடியாதுன்னா சல்ஃபோனமேட் கொடுக்க முடியாது. இதுதான் அதில் உள்ள
கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் கான்ட்ராஇண்டிகேஷன். அடுத்தது வந்து கீ டாக்ஸிக் அட்வர்ஸ் எஃபெக்ட். இப்போது கீமோதெரப்பி, ஜென்ரல் கீமோதெரப்பியில் வந்து போன் மேரோ டிப்ரெஷன் இஸ் ஏ மேஜர் கன்சர்ன் லீடிங் டு தி கிரானுலோசைட்டோபினியா, ஏக்ரானுலோசைட்டோசிஸ், த்ராம்போசைட்டோபினியா அண்ட் ஏப்ளாஸ்டிக் அனிமியா. அப்புறம் லிம்போசைட்டோபினியா கேன் ஆல்சோ அக்கர். ஓகேங்களா, இது எல்லாமே வரக்கூடிய சான்ஸ் இருக்குது ஜென்ரலாக வந்து கீமோதெரப்பி பண்ணும்போது. லீடிங் டு தி கிரானுலோசைட்டோபினியா, கிரானுலோசைட்டோபினியா, ஏக்ரானுலோசைட்டோபினியா, த்ராம்போசைட்டோபினியா, ஏப்ளாஸ்டிக் அனிமியா, லிம்போசைட்டோபினியா, இது எல்லாமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், செஃப்லோஸ்போரினில் என்ன ஸ்பெசிஃபிக்கான அட்வர்ஸ் எஃபெக்ட். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செஃப்லோஸ்போரின் வந்து என்ன பண்ணுதுன்னா கிட்னி டாக்ஸிட்டி கிரியேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செஃப்லோஸ்போரின் கிரியேட் தி கிட்னி டாக்ஸிசிட்டி. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செஃப்லோஸ்போரின் என்னென்ன இருக்குது? செஃபசோலின், இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, செஃபாப்ரின் அப்படின்னு ஒன்று இருக்குது, செஃபாசெட்ரில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்தது செஃபலோத்தின் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் செஃப்ளோரிடின் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் செஃபசோடோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் இப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சர்க்குலேஷன் இல்லை, யூஸ் பண்ணுறதில்ல. ரீசன் வந்து கிட்னி டாக்ஸிட்டி இருக்கிறதுனால இதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம கொஸ்டின்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு கேட்கலாம். விச் ஆஃப் த பிலோ மெடிசன் வில் கிரியேட் தி கிட்னி டாக்ஸிட்டி ஃப்ரம் தி செஃப்லோஸ்போரின் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லி இதில் ஆப்ஷன்ஸ் வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அதனால் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்க வேண்டியதான். செஃப்லோத்தின், செஃப்ளோரிடின், செஃபசோலின், செஃபாஸ்டெரில், அப்புறம் வந்து செஃபாப்ரின், அப்புறம் செஃபாசிடோன், இதெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில். அடுத்தது பாருங்கள், கான்ட்ராஇண்டிகேஷன், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னென்ன கிரியேட் பண்ணுது. செஃப்லோஸ்போரின் செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷனில் லெஸ் கிட்னி டாக்ஸிட்டி தென் தி ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஆனால் கிட்னி டாக்ஸிட்டி இருக்குது, ஆனால் லெஸ்ன்னு சொல்கிறாங்க செஃப்லோஸ்போரின் செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா, அப்புறம் செஃப்லோஸ்போரின் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் எக்ஸிபிட் நோ கிட்னி டாக்ஸிசிட்டி. அப்போ ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் வந்து நோ கிட்னி டாக்ஸிட்டி. அப்போது செஃப்லோஸ்போரினில் வந்துட்டு எந்த ஜென்ரேஷனில் கிட்னி டாக்ஸிட்டி இருக்குது, எதில் லெஸ்ஸாக இருக்குது, எதில் இல்லை அப்படின்னு கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் கிட்னி டாக்ஸிட்டி இருக்குது, செகண்ட் தேர்டில் கிட்னி டாக்ஸிட்டி லெஸ்ஸாக இருக்குது, ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் நோ கிட்னி டாக்ஸிட்டி. அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், அமினோக்ளைக்கோசைடு. அமினோக்ளைக்கோசைடில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் அமினோக்ளைக்கோசைடுனா டேமேஜ் டு தி 8th cranial nerve ஓட்டோடாக்சிசிட்டி. அமினோக்ளைக்கோசைட்ஸ் என்ன பண்ணுதுங்க, 8th cranial nerve ஓட்டோடாக்சிசிட்டியை கிரியேட் பண்ணுதுங்க. அமினோக்ளைக்கோசைட்னாலே ஓட்டோடாக்சிட்டி தான். அடுத்தது தே ஆர் ஆல்சோ நோன் ஃபார் தி நெஃப்ரோடாக்சிசிட்டி. நெஃப்ரோடாக்சிட்டியும் கிரியேட் பண்ணக்கூடிய ட்ரக்காக இருக்குது. நியூரோமஸ்குலார் பிளாக்கேட் பண்ணக்கூடிய ட்ரக்காக இருக்குது. இதெல்லாம் அமினோக்ளைக்கோசைடோட ஃபங்க்ஷன். அடுத்தது ஃப்ளோரோகுயினோலோன் பாருங்கள். ஃப்ளோரோகுயினோலோன் அசோசியேட் வித் சீரியஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட் இன்க்ளூடிங் டெண்டான் ரப்சர், டேமேஜ் டு தி க்ரோத் கார்டிலேஜ் அண்டு கியூட்டி ப்ரொலாங்கேஷன். ஓகேங்களா, லியோஃப்ளாக்சின் என்ன பண்ணுது, கியூட்டி ப்ரொலாங்கேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கியூட்டி ப்ரொலாங்கேஷன் மெடிசன்ஸ் பார்த்துருக்கோம். ஆண்டன்செட்ரான் கியூட்டி ப்ரொலாங்கேஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது மாதிரி லியோஃப்ளாக்சின் கியூட்டி ப்ரொலாங்கேஷன் பண்ணக்கூடிய ட்ரக்கு. அண்ட் ஆல்சோ இட் கிரியேட் தி டெண்டான் ரப்சர் அண்டு டேமேஜ் டு தி க்ரோத் ஆஃப் கார்டிலேஜ். இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா ஃப்ளோரோகுயினோலோன். இந்த மாதிரி கார்டிலேஜ் ரிலேட்டட், டெண்டான் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து ஒன்லி ஃப்ளோரோகுயினோலோன் தான். அதனால் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃப்ளோரோகுயினோலோன் வி cannot give for the below 18 year old. அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. ஃப்ளோரோகுயினோலோன் இஸ் நாட் அலோடு ஃபார் தி ப்ரெக்னன்சி. அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஹெப்படோடாக்சிசிட்டி இருக்குது, அப்புறம் ஃபோட்டோடாக்சிசிட்டி இருக்குது. ஃபோட்டோடாக்சிசிட்டி இருக்கக்கூடிய ஃப்ளோரோகுயினோலோன் பார்த்தோம்னா கிளினோஃப்ளாக்சசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்குது. அது வந்து ஃபோட்டோடாக்சிசிட்டி. ஹெப்படோடாக்சிட்டி வந்து ட்ரவோஃப்ளாக்சசின் வந்து ஹெப்படோடாக்சிட்டி. ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் சைடு எஃபெக்ட் பண்ணக்கூடியது வந்து நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியது செப்பரேட்டாக. டெட்ராசைக்ளின் வந்து என்ன பாருங்க, நோன் ஃபார் தர் எஃபெக்ட் இன் தி டீத் அண்ட் போன். டிஸ்கலரேஷன் ஆஃப் டீத் வந்து பண்ணக்கூடியது வந்து டெட்ராசைக்ளின்.
டீத்து போன் அஃபெக்ட் பண்ணக்கூடியது வந்து டெட்ராசைக்ளின். ஓகேங்களா. காசிங் ப்ரீமெச்சூர் டிஸ்கலரேஷன். They can also cause the hepatotoxicity, renal toxicity and phototoxicity. ஹெப்படோ ரீனல் ஃபோட்டோ இது மூணுமே பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் வந்து டெட்ராசைக்ளின். ஒரு கிளாஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக் வெர்சஸ் அதர் சப்ஸ்டான்சஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூனிக் இன் தட் தே ஆர் ஒர்க் இன் வெரி லோ கான்சன்ட்ரேஷன். வேன்கோமைசின்னா என்னதுங்க? As a glycopeptide, it has a decreased antibiotic penetration against the gram-negative bacteria due to its inability to pass through the porine. இது ஒரு ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட். அப்புறம் அமினோகிளைகோசைட்ஸ்னால் they are active at alkaline pH. இது பார்த்து வச்சுக்கணும். அமினோகிளைகோசைட்ஸ் வந்து அசிடிக் பிஹெச்சில் ஆக்டிவ் கிடையாது, அல்கலின் பிஹெச்சில் தான் ஆக்டிவ். அப்புறம் செஃப்ளோஸ்போரின் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இருக்குது. அதில் வந்து மோர் ஆக்டிவ் அகெயின்ஸ்ட் தி கிராம் பாசிட்டிவ், லெஸ் அகெயின்ஸ்ட் தி கிராம் நெகட்டிவ் and less stable for the beta lactamase enzyme. இது வந்து first generation. Second generation more effective against the gram negative, less against the gram positive. And then இது வந்து beta lactamase க்கு வந்து more stable second generation. Third generation பாருங்க more effective against the gram negative and less active against the gram positive, more stable for the beta lactamase. Similar to the second generation தான் almost. ஓகேங்களா. அடுத்தது fourth generation, highly effective against the both gram positive and gram negative bacteria and stability against beta lactamaseம் இதில் இருக்குது. அப்போ fourth generation வந்து கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே அட்வான்டேஜஸாக இருக்குது. ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பாருங்கள், have the ability to kill the MRSA. இது என்னதுங்க? மெத்திசிலின் ரெசிஸ்டண்ட் ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஏரியஸ் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியாவை கூட கில் பண்ணணும்னா எதுங்க பண்ணோம்? ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான் அது வந்து கில் பண்ணோம். இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் என்ன இருக்குது எங்கேயும் பார்க்கலாம் போயிட்டு. ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய செஃப்ளோஸ்போரினில் இது பாருங்க, செப்டரோலின், ஃபோசமைல், செப்டோபிப்ரோல், மிடோகாரில். இது ரெண்டுமே வந்து என்னதுங்க? மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஏரியஸ் இந்த பாக்டீரியாவுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ட்ரக்ஸ். ஓகேங்களா. இம்பார்ட்டண்ட்டான ட்ரக்ஸ். அப்போ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா. இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஃபோசமில், மிடோகாரில் இந்த ரெண்டு ட்ரக்கும் தான் எம்ஆர்எஸ்ஏ கண்டிஷன் கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள், டெட்ராசைக்ளின் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா டாக்ஸைக்ளின் அண்ட் மினோசைக்ளின் வந்து 95 to 100% அப்சார்வ் ஆகும். மற்றதெல்லாம் அந்தளவுக்கு அப்சார்வ் ஆகிறது இல்லை. டெட்ராசைக்ளின் கேட்டகரியிலே இந்த ரெண்டு ட்ரக்கு தான் 95 to 100% அப்சார்ப்ஷன் இருக்குது. எரித்ரோமைசின்ஸ் பாருங்கள், எக்ஸிபிட் தி கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் ஆக்டிவிட்டி. இதில் வந்து எப்படின்னா கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாக்டீரிசைடல் ஆக்ட் பண்ணும், கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும்போது பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆக்ட் பண்ணும். அதுதான் எரித்ரோமைசின். அப்போ கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் கேட்டகரி எது? நமக்கு எரித்ரோமைசின் தான். அது ஆன்டிபயோட்டிக் எதுனா எரித்ரோமைசின். Exhibit the concentration dependent activity. It is bacteriostatic at the low concentration, bactericidal at the high concentration. It is also more effective at the alkaline pH. அப்போ அமினோகிளைகோசைட்ஸ் போலவே எரித்ரோமைசினும் வந்து alkaline pHல ஆக்டிவாக இருக்குது. மெஃபனைட்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் சொல்கிறாங்க பாருங்கள். A topical sulfonamide that is chemically distinct as a CH2 bridge separates the benzene ring and amino group. It is most significant limitation is that it's produce a burning sensation and severe pain when applied. ஓகே, இதில் வந்து CH2 bridge இருக்குது. இது வந்து கெமிக்கலி வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது மற்ற சல்ஃபோனமைடை விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னதுன்னா பர்னிங் சென்சேஷன், சிவியர் பெயின் இருக்குது. இதுதான் அதோட மெஃபனைடில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது சில்வர் சல்ஃபாடயசின். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ப்ரிவென்டிங் தி இன்ஃபெக்ஷன் ஆஃப் பர்ன் ஆன பிறகு அதில் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வருது இல்லைங்களா, அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? சில்வர் சல்ஃபாடயசின். வைல் எஃபெக்டிவ் ஃபார் தி ப்ரிவென்டிங் தி இன்ஃபெக்ஷன் ஆஃப் பர்ன், பட் இட்ஸ் நாட் கன்சிடர்டு குட் ஃபார் தி ட்ரீட்டிங் எஸ்டாப்ளிஷ்டு இன்ஃபெக்ஷன். ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரீட் பண்ணாது, ப்ரிவென்ஷன் மட்டும் பண்ணும். ஸ்டேட்டட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோரோகுயினோலோன் என்னதுங்க?
வைடு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஸ்பெக்ட்ரம் வந்து அதிகம், ஃபீவர் சைடு எஃபெக்ட்டு, லெஸ்ஸர் சான்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இல்லை இதில். அடுத்தது அட்டைன் தெரப்பியூட்டிக் பிளட் லெவல்ஸ், ஓகேங்களா. தெரப்பியூட்டிக் பிளட் லெவல்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிடுது, பெட்டர் டிஷ்யூ பெனிட்ரேஷன் இதெல்லாம் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அது வந்து பார்த்தோம்னா நமக்கு மெஃபனிடில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க சல்ஃபோனோமீட்டருக்கு. இட் இஸ் த பிக்கஸ்ட் லிமிடேஷன் இஸ் ப்ரொடியூசிங் த பர்னிங் சென்சேஷன் அண்ட் சிவியர் பெயின் when applied to the raw surface. Absorption can lead to the alkalinization urine which can causes the acidosis and hyperventilation. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம் மெஃபனமிட். எதுங்க அப்சார்ப்ஷன் கேன் லீட் டு தி அல்கலைசேஷன் ஆஃப் யூரின், அதுலேருந்து என்ன ஆகுது அசிடோசிஸ் கண்டிஷன் ஆகுது. அடுத்தது வந்து ஹைப்பர் வென்டிலேஷன். இந்த மாதிரி 3 கண்டிஷன் வந்து க்ரியேட் பண்ணுது மெஃபனைட், அதை பார்த்துக்க வேண்டியதான். மெக்கானிசம் அண்ட் ரெசிஸ்டன்ட் லிங்க். இதில் பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெக்கானிசம் சான்சஸ் இன் தி டார்கெட் சைட்ஸு. இட் இஸ் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் டு தி ட்ரக் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ரோலைட் பைண்ட் வித் 50S ribosomal subunit to the inhibit protein synthesis. Bacteria develop the resistance by altering the 50S subunit so the drug கேன் நோ லாங்கர் பைண்ட் எஃபெக்டிவ்லி. என்ன ட்ரக்ஸுக்கு மேக்ரோலைட்ஸுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவிட்டி, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ட் ஆக்டிவிட்டி இருக்குது, ஓகேங்களா. 50S ribosomal சப்யூனிட் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிடுது பாக்டீரியாவில். அப்போ வந்து இதால் போயிட்டு பைண்ட் பண்ணி இன்ஹிபிட் பண்ண முடியலை. அப்போது மேக்ரோலைட்ஸ் அண்ட் 50S ribosomal சப்யூனிட் இதை வந்து நம்ம மைண்டில் லிங்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ட்ரக் டெவலப்மெண்ட் வெர்சஸ் ரெசிஸ்டன்ட். இதில் வந்து antibiotic inactivation by the bacterial enzyme like a beta lactamase destroying the penicillins is the major clinical problem. இப்போ அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போது நவடேஸ் வந்து என்ன பண்ணுறோம், அது கூட நம்ம we are giving with the clavulanic acid, ஓகேங்களா. notice the larger generation of the cephalosporin are explicitly described as having high stability to beta lactamase. This stability is intentional design feature to counteract the specific bacterial defense strategy. இப்போது செஃப்லோஸ்போரினில் மற்ற ஜென்ரேஷன்ஸில் வந்து நமக்கு பீட்டா லாக்டமேஸ் என்சைமுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்க மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். 4th ஜென்ரேஷன் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடியது. அது வந்து பீட்டா லாக்டமேஸ்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி, அப்புறம் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுக்குமே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது வந்து 4th ஜென்ரேஷன், ஓகேங்களா. ஸோ அது மாதிரி உள்ளதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்லைட்ஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கீமோதெரபியூட்டிக் ஏஜென்ட்னா என்ன, கீமோதெரப்பினா என்ன, ஆன்டிபயோட்டிக்னா என்ன, ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்னா என்ன, நியோபிளாசம்னா என்ன, செலக்டிவ் டாக்ஸிட்டினா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் டெஃபினிஷன்ஸ், நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இன்ஹிபிட்டரி செல் வால் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. அப்புறமா செல் மெம்பரின் லீக்கேஜ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணக்கூடியது இருக்குது. இதெல்லாமே நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸோட நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ப்ரீஸ் இனிஷியேஷன் அமினோக்ளோசைட்ஸ் இன்ஹிபிட்டரி டிரான்ஸ்லோகேஷன் குளோரோஃபெனிகால் கிளிண்டோமைசின் எரித்ரோமைசின் பியூரோமைசின் காசஸ் தி ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் பியூரோமைசின். இது இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், சரிங்களா. இந்த வான்கோமைசினுக்கு ஸ்பெசிஃபிக்காக டிக்ரீஸ் ஆன்டிபயோட்டிக் பெனிட்ரேஷன் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் எஃப்ளக்ஸ் பம்ப் வந்து ரிலேட்டட் டு தி டெட்ராசைக்ளின். அப்புறம் பாக்டீரியல் என்சைம்ஸ் வந்து பீட்டா லாக்டமேஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு ஒரு செஃப்லோஸ்போரினையும் பென்சிலின்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது வந்து டார்கெட் சைட்டில் வந்து 50S 30Sல வந்து ரீஅரேஞ்ச் ஆகிடுது. அதனால் அஃபெக்ட் ஆகக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நமக்கு டெட்ராசைக்ளின் குளோரோஃபெனிகால். இந்த மாதிரி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். டோசேஜ் இந்த இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சரிங்களா. நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்த நோட்ஸில் பார்த்தது தான் இங்கே ஸ்லைடாக கொடுத்துருக்கோம். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஓகேங்களா. என்னென்ன மாதிரி, அதாவது எப்படின்னா கிராம் பாசிட்டிவில் இது ஃபங்க்ஷன் பண்ணுது, கிராம் நெகட்டிவில் இது பண்ணுது, கிராம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு இது பண்ணுது ஃபங்க்ஷன் பண்ணுது ஆன்டிபயோட்டிக்ஸு. அப்புறம் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ், அப்புறம் ரிக்கஸ்டியா கிளாமைடியா அதுக்கு இது பண்ணுது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நோட்ஸில் பார்த்துட்டோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்டு, ஃபோர்த்து, இது எல்லாமே 5th வரைக்கும் நம்ம செஃப்லோஸ்போரினில் பார்த்தோம். பென்சிலினில் வந்து நேச்சுரல் பென்சிலின் பார்த்தோம், அண்ட் சிந்தட்டிக் செமிசிந்தட்டிக் பென்சிலின்ஸ் பார்த்தோம், ஓகேங்களா. பென்சிலின் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது மெத்திசிலின், கிளாக்ஸிலின், டைக்ளாக்சிலின்னா பென்சிலின் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து
கார்பென்சிலின்னா நம்ம பார்த்தோம். கார்பாக்சி பென்சிலின்னா கார்பென்சிலின், டைகார்சிலின்னா கார்பாக்சி பென்சிலின். இரிடோ பென்சிலின்ஸ்னால் பைப்ரெசிலின், மெஸ்லோசிலின் வந்து இரிடோ பென்சிலின். இதையும் நம்ம பார்த்துட்டோம். கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. அடுத்து பாருங்கள், அமினோக்ளைக்கோசைடு. இதில் வந்து சிஸ்டமிக் அமினோக்ளைக்கோசைட் இருக்குது, டாபிக்கல் அமினோக்ளைக்கோசைட்ஸு இருக்குது, டிஃப்ரென்ஸு. அது மாதிரி ஃப்ளோரோகுயினோலோனில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மட்டும் மெமரைஸ் பண்ணால் போதும். நார்ஃப்ளாக்சின், சிப்ரோஃப்ளாக்சின், ஓஃப்ளாக்சின், பெஃப்ளாக்சின், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் பாக்கி உள்ளது எல்லாமே. ஓகேங்களா. இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டு அதை நம்ம எலிமினேஷன் மெத்தடில் இதை நம்ம ரிமூவ் பண்ணோம். அதனால் இதை நல்லா நம்ம மெமரி பண்ணிக்கணும். நார்ஃப்ளாக்சின், என்காப் அப்படின்னு சொல்லியிருந்தோம், NCOP. ஓகேங்களா. நார்ஃப்ளாக்சின், சிப்ரோஃப்ளாக்சின், ஓஃப்ளாக்சின், பெஃப்ளாக்சின். அடுத்தது எத்தனை மெம்பர்டு ரிங் இருக்குது, லாக்டோனில் எத்தனை மெம்பர் ரிங் இருக்குது. லாக்டோன் மெம்பர் வந்து 12 மெம்பர் ரிங் வந்து மெத்திமைசினுக்கு, 14 வந்து எரித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின், ராக்சித்ரோமைசின். இது வந்து 14 மெம்பர் ரிங்கு. 15 மெம்பர் ரிங் வந்து அசித்ரோமைசின் இருக்குது. 16 மெம்பர் வந்து கார்போமைசின், அப்புறம் நிட்டாமைசின். இது ரெண்டுக்குமே 16 மெம்பர் ரிங் இருக்குது. டெட்ராசைக்ளின் பார்த்துட்டோம் இல்லையா. ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் மூணுமே பார்த்தோம். செகண்ட் ஜென்ரேஷனில் இம்பார்ட்டன்ட் மெடிசன் டாக்ஸைக்ளின், மினோசைக்ளின் ரெண்டுமே செகண்ட் ஜென்ரேஷன் தான் வருது. இந்த ரெண்டுக்கும் என்னதுங்க 95 to 100% அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எதுங்க குளோடெட்ராசைக்ளின், ஆக்சிடெட்ராசைக்ளின் ரெண்டுமே ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் ஜென்ரேஷனில் நமக்கு டெஜிசைக்ளின் அப்படிங்கிற ஒரு ட்ரக் மட்டும் இருக்குது. சல்ஃபோனமைட் பார்த்தோம். அதில் 3 சொல்லியிருக்காங்க, ஷார்ட் ஆக்டிங், மீடியம் ஆக்டிங், லாங் ஆக்டிங்னு. ஷார்ட் ஆக்டிங் பார்த்தோன்னா சல்ஃபிசாக்சசோல், சல்ஃபடயாசின், இது ரெண்டுமே வந்து ஷார்ட் ஆக்டிங். மீடியம் வந்து சல்ஃபிமெத்தாக்சசோல் வந்து மீடியம். ஓகேங்களா. இதான் நம்ம இந்த கோட்ரைமாக்ஸோ காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து 10 to 17 hours மீடியம். இதை பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்டான மெடிசனுங்கிறதுனால. லாங் ஆக்டிங்கை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். சல்ஃபாடாக்சின், அப்புறம் சல்ஃபாமீத்தோபைரசின், இது ரெண்டுமே லாங் ஆக்டிங். ஓகேங்களா. அடுத்த டியூபர்குலோசிஸ் ட்ரக். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ட்ரக்னா ஐசோனியாசிட், மெத்தம்பியூட்டால், ரிஃபாம்பிசின், பைரசினமைட், ஸ்ட்ரெப்டோமைசின், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் பாக்கி உள்ளது எல்லாமே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ரிஃபாம்பென்டின், பெடாக்விலின், அப்புறம் பிரிட்டோமானிட், டெரிசிடோன், மாக்சிஃப்ளாக்சசின், சைக்ளோஸ்போரின், பாராமினோ சாலிசிலிக் ஆசிட், ஃப்ளோரோகுயினோலோன்ஸில் லியோஃப்ளாக்சின், ஓஃப்ளாக்சின் இருக்குது. இன்ஜெக்டபிள் மெடிசன்ஸ் பார்த்தோன்னா காப்ரியமைசின், அமிகாசின், கேனமைசின். இதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இன்ஜெக்டபிள் செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஃபார் தி டியூபர்குலோசிஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் ஆல் இண்டியா கொஸ்டின்ஸில். கேப்ரியோமைசின், அமிகாசின், கேனமைசின் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதில் வந்து கேனமைசின்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த கொஸ்டினில். அடுத்தது பாருங்கள், ஆன்டி கேன்சர் இருக்குது. ஆன்டி கேன்சர் ட்ரக்னா எந்தெந்த ஸ்டேஜில் எதாவது ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த பிக்சர் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். மைட்டாசிஸ் ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது வின்கிரிஸ்டின் அண்டு டாக்சேன்ஸ். இது ரெண்டுமே மைட்டாசிஸ் இந்த ஸ்டேஜில் வந்து மைட்டோசிஸில் வந்து பண்ணுது. ஓகேங்களா. மைட்டோசிஸில் பண்ணுறது வின்கிரிஸ்டின் அண்டு டாக்சின். அடுத்தது ப்ரீமைட்டோசிஸ். இந்த மைட்டோசிஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீமைட்டோசிஸ் தான் G2ங்கிற ஸ்டேஜ் சொல்கிறாங்க. இந்த G2வில் ஃபங்க்ஷன் பண்ணுறது பிளியோமைசின், எட்டோபிசைடு, டாக்சைன்ஸ். பிளியோமைசின், எட்டோபிசைடு, டாக்சைன்ஸ் மூணுமே வந்து ப்ரீ மைட்டோசிஸ் இல்லைனா G2ங்கிற கண்டிஷன் சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிளியோமைசின், எட்டோபிசைடு, டாக்சைன்ஸ். வின்கிரிஸ்டின், டாக்சைன் வந்து மைட்டோசிஸில் வருது. அடுத்தது பாருங்கள், ரெஸ்டிங் கண்டிஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், G0வில் ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா அல்கலினேட்டிங் ஏஜென்ட், சிஸ்பிளாட்டின், சைக்ளோபாஸ்பமைடு, நைட்ரோசோயூரியா, மைட்டோமைசின். அல்கலினேட்டிங் ஏஜென்ட் சிஸ்பிளாட்டின், சைக்ளோபாஸ்பமைடு, நைட்ரோசோயூரியா, மைட்டோமைசின், இதெல்லாம் இருக்குது. அடுத்தது டிஎன்ஏ சிந்தசிஸ்ன்னு பார்த்தோம்னா ஆன்டி மெட்டபலைட். இது வந்து டிஎன்ஏ சிந்தசிஸில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. அந்த இடத்துல வந்து நமக்கு இன்ஹிபிட் பண்ணக்கூடியதும் ஆன்டி மெட்டபலைட் தான். அது வந்து ஃப்ளோரோயுராசில் அண்டு மித்தோட்ரெக்ஸ்டேட் ரெண்டு தான். அடுத்தது பாருங்கள், இப்போ பென்சிலின் அப்படிங்கிறது என்னதுங்க, பென்சிலின் நொட்டேட்டத்துலேருந்து எடுக்கிறோம். அப்புறமா வந்து கமர்ஷியலேருந்து பென்சிலியம் கிரைசோஜினத்துலேருந்து எடுக்கிறோம். பென்சிலின் ஜிக்கு இன்னொரு பேர் பென்சிலின். பென்சிலின் பிக்கு இன்னொரு பேர் என்னங்க, ஃபினாக்சிமீத்தைல் பென்சிலின். செஃப்லோஸ்போரின் சி வந்து செஃப்லோஸ்போரியத்துலேருந்து எடுக்கிறோம். அமினோக்ளைகோசைடு சாயில் ஆக்டினோமைசஸ், ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரேசியஸ், எரித்ரோமைசின் வந்து ஸ்ட்ரெப்டோமைசஸ் எரித்ரஸ். இது பார்த்துக்கணும் நல்லா, ரெண்டுமே ஸ்ட்ரெப்டோமைசஸ்னு வருது. எரித்ரோமைசினுக்கும் ஸ்ட்ரெப்டோமைசஸ் எரித்ரஸ், சாக்ரோ
பாலிஸ்போரா எரித்ரியா இதுலேருந்து எடுக்கிறோம். அப்புறம் டெட்ராசைக்ளின் பாருங்கள், சாயில் ஆக்டினோமைசஸ். அமினோகிளைகோசைட்ஸும் டெட்ராசைக்ளின் சாயில் ஆக்டினோமைசஸ்னு எடுக்கிறோம். டியூபர்குலோசிஸ் வந்து கோச் அப்படிங்கிறவர் தான் வந்து டிஸ்கவரி பண்ணுறாரு. கோட்ரிமாக்ஸோல என்னென்ன காம்பினேஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும். சைட் எஃபெக்ட்ஸு, டாக்ஸிசிட்டி இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்த்தது தான். அப்போ மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரெப்டமைசஸ் ஏரியாஸ் இதுக்கு வந்து எஃபெக்டிவ் எதுங்க? 5th ஜென்ரேஷன் இது. அடுத்து செஃப்லோஸ்போரின் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து கிராம் பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணும். செகண்ட் ஜென்ரேஷன் வந்து கிராம் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணும். தேர்ட் ஜென்ரேஷன் கிராம் நெகட்டிவ்க்கு தான் ஃபங்க்ஷன் பண்ணும். 4th ஜென்ரேஷன் கிராம் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ். 5th ஜென்ரேஷன் வந்து எம்ஆர்எஸ்ஏ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அடுத்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பீட்டா லாக்டமேஸ்க்கு வந்து லோ ஸ்டேபிள், செகண்ட் ஜென்ரேஷன் லோ ஸ்டேபிள், மோர் ஸ்டேபிள், தேர்ட் ஜென்ரேஷன் மோர் ஸ்டேபிள், 4th ஜென்ரேஷன் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. 4th ஜென்ரேஷன் ஹை ஸ்டேபிள். அஃப்கோர்ஸ் வந்து 5th ஜென்ரேஷன் ஹை ஸ்டேபிளாக தான் இருக்கும். அப்போ லோ ஸ்டேபிள் எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மட்டும்தான். அதை தவிர எல்லாமே ஸ்டெபிலிட்டி அகைன்ஸ்ட் பீட்டா லாக்டமேஸ் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்டான. டெட்ராசைக்ளின் நமக்கு தெரியும் 95 to 100%. மினோசைக்ளின், டெட்ராசைக்ளின் ரெண்டுமே வந்து டாக்ஸைக்ளின் ரெண்டுமே வந்து நமக்கு அப்சார்ப்ஷன் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டி தான் எரித்ரோமைசின் பண்ணுது. மெஃபனைடு என்னது பண்ணுதுங்க? நமக்கு வந்து அதாவது பர்னிங் சென்சேஷன் கொடுக்குது. அது ஒரு சைடு எஃபெக்டாக இருக்குது. ஏன்னா அதில் CH2 பிரிட்ஜ் இருக்குது. சில்வர் சல்ஃபைடின் வந்து பர்னிங்கில் வந்துட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் செகண்டரி இன்ஃபெக்ஷன் பண்ணுது. அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் பார்த்தது தானே. ஃபைன். மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஒரு டைம் கிளாஸை பாருங்கள். டெஸ்ட்டு ஒரு 1/2 hour to 1 hour வரும். வந்தோடனே டெஸ்ட் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.